நம்முடைய பொன்னமராவதி சைவ சித்தாந்த மையத்தில் இன்றைய தினம் ஒரு சிறப்புக்குரிய தினம். 2ஆம் ஆண்டு வகுப்புகள் இன்றைக்கு தொடங்குகிறது. ஓராண்டு நிறைவு செய்திருக்கிறீர்கள். இந்த ஓராண்டில் உங்களுக்கு நமக்கு ஓராண்டுக்கு 12 மாதம், அதில் நாம் நடத்தினது 8 மாத வகுப்பு இல்லையா? 8 வகுப்புகள் நடந்திருக்கு. 4 வகுப்பு நமக்கு இல்லை. இந்த 4 வகுப்பு எனக்கு கிடைத்திருந்ததுன்னா அதில் பெரிய புராணம் உரைநடையையும் சைவ சமயத்தில் ஒழுக்கம், சைவ சமய வரலாறு என்கின்ற இந்த பாடத்தையும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம நிறைய வகுப்பில் அதோட கண்டென்ட்டையும் பேசியிருக்கோம். சைவ சமய ஒழுக்கம் நிறைய எப்படி சமயத்தில் இருக்க வேண்டும் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். தனியாக பாடமாக நடத்துறதுனாலும் அது நமக்கு ஒரு கதை பேசக்கூடிய ஒரு செஷனாக தான் இருந்திருக்கும். அதேமாதிரி பெரிய புராணம் என்பது ஒரு வகுப்பில் நடத்தி முடிக்க முடியாத விஷயம். உரைநடையில் உங்களுக்கு கதையும் தெரியும். என்னுடைய வகுப்பை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே சென்னையிலேயும் சரி, சென்னையில் 4 ஆண்டு நடத்துறது மாதிரி அடியன் சாஸ்திர பாடத்துக்கு தான் முக்கியத்துவம் எப்பொழுதுமே கொடுப்பேன். ஏன்னா நம்ம சைவ சித்தாந்தம் படிக்க வந்திருக்கிறோம் என்பொழுது அதில் முதன்மையான பாடங்கள் சாஸ்திர பாடங்கள் தான். மற்றதெல்லாம் துணை பாடங்கள் தான். அதனால் துணை பாடங்களை படித்து கொள்ள வேண்டும் தான். சாஸ்திர பாடம் படித்ததுக்கு பிறகு நேரம் இருந்தாலும் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். நம்ம சாஸ்திர பாடம் படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லாது என்பது துணை பாடத்தில் காலவரையும் செய்யக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் நான் எப்பொழுதுமே எனக்கு பாடங்கள் வந்தாலும் நான் சாஸ்திர பாடத்தை எடுத்து விட்டு தான் அடுத்த பாடத்துக்குள்ளே சொல்வது என்னுடைய வழக்கம். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கும் சாஸ்திர பாடத்தை தொடங்கி திருவருட்பயணம் உண்மையாக்கும் சென்ற ஆண்டு நடத்தியிருக்கிறோம். அதோடைய பயன் என்ன என்பது உங்களுக்கே தெரியும் என்று உங்களுடைய அந்த 8 மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவுக்கு என்பது உங்களே தெரியும். உங்கள் கூட்டத்திலேயே அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு 4 இதே போல் 4 எப்படி 4 பரீட்சை எழுதினீங்களோ அதே போல் இந்த ஆண்டுலேயே 4 பாடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த 4 பாடத்தில் இந்த 2ஆம் ஆண்டு பாருங்கள் அதிகமான சிலபஸ் உள்ள ஒரு வருடம். அதனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் சில நாட்கள் நீங்கள் சிறப்பாக ஒத்துழைத்தால் தான் பாடத்தை முடிக்க முடியும். இல்லைன்னா இதில் நிச்சயமாக பாடம் முடிப்பது என்பது சாத்தியப்படாத ஒன்று. வாரத்துக்கு 2 நாள் வகுப்பு வைத்து ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் வகுப்பு வைத்து கூட சென்னையில் பாடத்தை முடிக்க முடியாது 2ஆம் ஆண்டு பாடத்தை. ஏன்னா 2ஆம் ஆண்டில் 4 சாஸ்திரம் உண்டு. சிவப்பிரகாசம் 100 பாடல், கலிற்றப்படியார் 100 பாடல், திருவுந்தியார் 30 பாடல், 45 பாடல், அப்புறம் கொடிக்கவி, இப்படியாக இருக்கக்கூடிய 4 சாஸ்திரம் இருக்கிறது. அதோட கூட கம்பராமாயணம் தானே தெரியலையா? ஆமாம், 2ஆம் ஆண்டு கம்பராமாயணம் உரைநடை இருக்குது. அப்புறம் திருவிளையாடல் புராணம் உரைநடை இருக்குது. இது இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் திருமுறைகள் சைவ சித்தாந்தம் என்று பாடம். இந்த 4 பாடமும் இருக்குது உங்களுக்கு. எப்படி இந்த ஆண்டு நிறைவில் நீங்கள் இந்த 4 பாடத்துக்கு 4 பரீட்சை எழுதியாக வேண்டும். அதனால் எவ்வளவு வேகமாக நம்மளால் சாஸ்திரத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ சாஸ்திரத்தை முடிக்க வேண்டும். முடித்ததுக்கு பிறகு திருவிளையாடல் புராணம், கம்பராமாயண விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கலாம். அதில் பிறகு திருமுறைகள் சைவ சித்தாந்தம் அதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். அதனால் இந்த 4 பாடங்களுமே சேர்ந்து தான் நான் நடத்துகிறேன் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே. ஏன்னா இடையில நம்ம ராமாயண விஷயம் பேசுகிறோம், திருவிளையாடல் புராணம் விஷயம் பேசுவோம், திருமுறைகள் சைவ சித்தாந்த விஷயங்களும் பேசுவோம். அதனால் தனிப்பட்ட முறையில் நமக்கு பாடம் நடத்தவில்லையே என்று நினைக்காதீர்கள். நேரம் இல்லைன்னா சொல்கிறேன். அதனால் நம்ம 4 சாஸ்திரம் படிக்கிறது தான் பெரிய நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறிக்கோள். அதில் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரங்களில் கலிற்றப்படியார் என்கின்ற சாஸ்திரத்தை தொடர்ந்து நடத்தலாம் என்று இன்று முதலாம் மேற்கொள்ள இருக்கிறேன். நேற்று தான் திருவருட்பயணை தொடங்கினேன். ஏன்னா அங்கே 6 மாத வகுப்பு தான் நடந்தது சென்ற ஆண்டு. நேற்று தான் 36 தத்துவம் சாட்டு நடத்தி முடிச்சுட்டு திருவருட்பயணத்தை தொடங்கி நற்குஞ்சரக்கன்று நன்னினால் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான் என்ற பாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நான் திருவருட்பயனும் உண்மையாக்கமும் நடத்தி முடிக்கணும். ஏன்னா 1ஆம் ஆண்டு பாடமே உங்களுக்கு நிலுவையில் இருக்கணும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு இங்கே கலிற்றப்படியார் 100 பாட்டுக்குள்ளே நடத்துறதுக்குள்ளே அவங்களுக்கும் நான் திருவருட்பயன் நூலத்தை நடத்தி முடிச்சிட்டேன்னா அவங்களுக்கும் சிவப்பிரகாசம் உங்களுக்கும் சிவப்பிரகாசம் சேர்த்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் 2 பேரையும் கம்பைன் பண்ணி நடத்தலாம்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நேற்று அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். சொல்கிறது புரியுதுங்களா? சிவப்பிரகாசம் தொடங்கிட்டோம்னா அவங்க என்ன அன்னைக்கு நடத்துகிறேனோ அதே நான் இங்கேயும் நடத்துவேன். கம்பைன் பண்ணி 2 பேரும் சேர்த்து வச்சு திரைப்படத்துக்கு வரவழைச்சு நான் நடத்தலாம்ங்கிறதுனால இப்படி ஒரு திட்டம் என் மனதுக்குள்ளே இருக்குது. அது நடக்கும்போது நடக்கும். இப்போ உடனேலாம் கிடையாது. நீங்கள் அப்படி ஒன்றும் யோசிச்சிடாதீங்க. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சிரமம் தான். உடனே இல்லைனாலும் சிரமம் தான். அதான்
பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறது நம்ம கிடைக்கிறத அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம். அதனால் முடிஞ்சவங்க வந்து அங்கே பாடத்தை கேட்டுக்குங்க. வேறு வழி கிடையாது. நான் மேக்ஸிமம் இங்கே வந்துடுவேன், வாதமாக தான் இங்கே வந்துடுவேன். அது இல்லாமல் 2 நாள் நீங்கள் அங்கே வரது மாதிரி வச்சுப்போம் அப்படிங்கிறது திட்டம். ஓரளவுக்கு நம்ம நெருக்கலாம். ஏன்னா அந்த சிவப்பிரகாசம்ங்கிறது வந்து இந்த உண்மையிலக்கம்லாம் நீங்கள் வேகமாக சரசரன்னு போனோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம் உங்களுக்கு 36 தத்துவம் தொடர்ந்து நடத்தியிருந்தேன். அடுத்த வகுப்பே அதை வச்சதுனால சரசரன்னு அது நகர்ந்தது. ஆனால் சிவப்பிரகாசம்லாம் டோட்டலாக நீங்கள் இந்த படிச்சிருக்கக்கூடிய இந்த அறிமுக பாடத்திலேருந்து நிறைய இன்டீட்டெயிலாக பாடம் இருக்கும் அதுக்குள்ளே. அதனால் அதை வந்து அவ்வளோ வேகமாலாம் நடத்திட முடியாது. உங்களுக்கும் அது சலிப்பு கொடுத்துரும், என்ன அப்படி போயிட்டுருக்காருங்கிற மாதிரி வந்துடும். அது எனக்கும் அது திருப்தியை கொடுக்காது. அதனால் நமக்கு கிடைத்த நேரத்தை விட சில எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வச்சா தான் அது நடக்கும். இது மாதிரி சொல்லுகிறார் ஐயா, நாங்கள் 2 நாள் அங்கே வரணுங்கிறத நீங்கள் அங்கே இதில் பேசுனா சன்னியானத்தில் ஒத்துருவாங்க. அது அவங்கள்ட்ட தெரிவிங்க, அவ்வளோதான். பண்ணலாமா போகலாமான்னு அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலனா அவங்க அதை குழப்பிட்டு இருப்பாங்க. ஐயா சொல்லியிருக்காரு, நாங்கள் வருவோம், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நீங்கள் ஓகேவே பார்த்துங்க. அது மற்றபடி சன்னியானத்தில் நான் உத்தரவாங்கிப்போ அவங்க வேணான்லாம் சொல்ல போகிறதுலாம் கிடையவே கிடையாது. அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதில் தருமையாக நம்முடைய மெய்கண்ட சந்தானம் என்று சொல்லக்கூடிய திருக்கைலாய பரம்பரையில் நமக்கு தர்மயாதனம் வந்திருக்கிறது. இந்த தர்மயாதனம் முதலிய ஆதனங்கள் உண்டாயிருக்கக்கூடிய இந்த மெய்கண்ட சந்தானத்தில் நமக்கு 14 சாஸ்திர நூல்களை நாம் மெய்கண்ட சாஸ்திரங்கள் என்று படிக்கிறோம். இந்த 14 மெய்கண்ட சாஸ்திரங்களில் 2 சாஸ்திரம் மெய்கண்ட சந்தான பரம்பரை அல்ல. அது ஒன்று திருவுந்தியார், இன்னொன்று திருக்கலற்றுப்படியார். இந்த மெய்கண்டாருடைய காலம் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு என்று தீர்மானிக்கிறார்கள். 1200 சொச்சம் அந்த ஆண்டுகளில் தான் அவருடைய காலகட்டம் இருக்கும் என்று ஓரளவுக்கு தீர்மானிக்கிறார்கள். அவருக்கு முன்பாக கூட கைலாய பரம்பரை என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருந்தது. ஏன்னா சிவபெருமானிலிருந்து நேரடியாக உபதேசமாக பெற்றுக்கொண்டு குருசீடனாக பரம்பரையாக தொடர்வதற்கு தான் பரம்பரைன்னு பேர். இதை பற்றி உங்களுக்கு தொடக்கத்திலே அறிமுக வகுப்பில் பண்டார சாஸ்திரம் என்கின்ற பாடம் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அறிமுக வகுப்பில் சொல்லியிருக்கேன். அதன்படி மெய்கண்டாருக்கு முன்பு உங்களுக்கு எந்த காலம் என்று தெரியவில்லை, பல பரம்பரைகள் வழங்கி கொண்டு தான் இருந்துச்சு. ஏன்னா உபதேசம் என்பது குருநாத் சிவபெருமான் மூலமாகத்தான் வரும். அதில் இப்போ நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா வாமதேவ சந்தானம்னு ஒரு ஆதீனம் இருக்கிறது. சூரியனார் கோயில் ஆதீனம் அப்படின்னு ஒரு ஆதீனம் இருக்குது. சூரியனார் கோயில் தெரியுமில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களே, நவகிரக கோயில்னு தெரியும் எல்லாருக்கும். சூரியன் கோயில் அங்கே வந்து சூரியனார் கோயில் ஆதீனம்னு ஆதீனம் இருக்குது. அந்த ஆதீனம் கைலாய பரம்பரையில் வராது. அது வாமதேவ சந்தானம்னு பேர் அந்த ஆதீனத்துக்கு. அவங்களுக்கு முருகப்பெருமான் மூலமாக தான் உபதேசம் கிடைச்சி, முருகப்பெருமான் மூலமாக பரம்பரையாக அவர்கள் இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல் பல சந்தான பரம்பரைகள் தமிழகம் எங்கும் நிலவி இருக்கிறது. அதில் ஒன்று மேகண்ட சந்தானம். விளக்கம் புரியுதுங்களா? மேகண்ட சந்தானம் தோன்றியது கிபி 1200களில் நம்ம வைத்துக்கொள்வோம். அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி திருமூலருடைய சந்தானம் இருக்கிறது. திருமூலருடைய பரம்பரை, அதில் தான் தாய்மான சுவாமிகள் வருவார். தாய்மான சுவாமிகள் தெரியுமா? திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டையில் மௌனகுரு கிட்ட உபதேசம் கேட்டார். அந்த தாய்மான சுவாமிகளுடைய பரம்பரை திருமூல தேவநாயனாருடைய பரம்பரை என்று சொல்கிறார்கள். இப்படி பல பரம்பரைகள் தமிழகத்தில் வழங்கி வந்திருக்கு. அவர்களுடைய கருத்துக்கள் சுத்தாத்வைத முக்தி ஆகம விஷயங்களில் சிலது மாறுபடலாம். எல்லாமே எல்லா கருத்துக்களிடம் ஒத்து போகாது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி வழங்கி வந்த நம்முடைய சமயத்தில் அந்த ஒரு பரம்பரை வழங்கி வந்திருக்கிறது. இப்படி அந்த பரம்பரையில் திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் என்பவர் இருக்கிறார். ஏன்னா அந்த பரம்பரை நமக்கு தெரிஞ்ச அதிகபட்சமான சுப்பீரியர் அவர் தான். ஏன்னா அந்த கலிற்றுப்படியார் என்கின்ற நூல் நமக்கு கிடைப்பதற்கு அவர் ஒரு மூல காரணமாக இருக்கிறார். திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் எங்கே இருந்தார், என்ன ஊர், அது எதுவுமே நமக்கு தெரியாது. திருவையலூர் அப்படிங்கிற பேரில் பல ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னாலும் கூட இவர் எந்த திருவையலூரை சேர்ந்தவர் என்பது நமக்கு அது சரியான முறையில் தெரியல, ஆராய்ச்சி ஒன்றும் கிடைக்கவில்லை. அந்த திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் இறைவனிடத்து உபதேசம் பெற்றாரா நேரடியாக, அல்லது அவருடைய பரம்பரை முன்னோர்கள் உபதேசம் பெற்று வந்தாரா, அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் திருவையலூர் உய்யவந்த தேவனார் தன்னுடைய சீடருக்காக ஒரு நூல் செய்து கொடுக்குறார். அந்த சீடருக்கு பேர் ஆளுடைய தேவநாயனார்னு பேர். புரியுதுங்களா? திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். அந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் ஊர் பேர் திருவியலூர். உய்யவந்தன்னா நம்ம உய்வதற்காக வந்தவர்னு அர்த்தம். உய்யவந்த தேவநாயனார் அப்படிங்கிறவர் தன்னுடைய மாணவர் ஆளுடைய தேவநாயனார் என்பவருக்காக
இதுதான் அந்த பெயர்கள். இந்த திருவியலூர் உயர்ந்த தேவநாயனார் அப்படிங்கிறவர் ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் அவரை அடைந்த பல சீடர்களில் எத்தனை பேரில் ஒருத்தராக இந்த ஆளுடைய தேவநாயனார் இருக்கார். அவருக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த உபதேச விஷயங்களை, ஆரம்ப விஷயங்களை ஒரு சாஸ்திரமாக பண்ணி அவர் சொல்கிறார். அந்த சாஸ்திரத்துக்கு பேர் திருவுந்தியார்னு பேர். திருவுந்தியார்னு பேர். திருவுந்தியார் அப்படின்னு திருவாசகத்தில் கூட இருக்கு இல்லையா? அந்த அதே போல இதுவும் உந்தி பறன்னு வருவதனால இதுக்கு திருவுந்தியார் என்று பெயர். அது பெண்கள் விளையாடும் பொழுது பாடக்கூடிய பாடல். இந்த கல் ஒரு பாட்டு பாடுவாங்க, அது மாதிரி விளையாட்டு பாடம். அது உந்தி பறை என்பது ஒரு விளையாட்டு. அப்படி பெண்கள் விளையாடி கொண்டே பாடுவது போல இந்த பாடலை மணிவாச பெருமானம் அமைத்திருக்கார். இந்த திருவுந்தியார் ஆசிரியர் அமைத்திருக்கிறார். அந்த நூலில் 45 கலித்தாழிசைகள் இருக்கு. 45 பாட்டு தான். ரொம்ப சிறிய நூல். அந்த வித்தியாசங்கிறது மிகவும் சிறிய நூல். அந்த நூலை யார் பாடித்தரா? ஆளுடைய தேவநாயனாருக்கு திருவியலூர் உயர்ந்த தேவநாயனார் பாடி கொடுத்தார். அப்புறம் அவர் அடைஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கோம். ஆளுடைய தேவநாயனார் தேசாந்திரியாக போறார், வரார், போயிட்டு இருக்கார், வந்துட்டு இருக்கார். அப்படி அந்த நூலை யாரா தன்னுடைய பரம்பரை தொடரணும் இல்லையா? பரம்பரை தொடரணும் என்பதற்காக அந்த ஆளுடைய தேவநாயனாரை இவர் பகவான்மாவை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படி பல பேரை சந்திக்கும் பொழுது யாருக்கு அந்த நூலை உபதேசம் பண்ணி வைக்கலாம் அந்த பரம்பரை தொடர்ச்சிக்காக என்று பார்க்கும் பொழுது திருக்கடவுர் என்கிற ஊருக்கு வரும்பொழுது, திருக்கடையூர் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். இந்த சாந்தி பண்ணுறதுனால போவாங்க, அதனால உங்களுக்கு தெரியும் நிச்சயமா. திருக்கடவுர் அந்த ஊருக்கு வரும் பொழுது அங்கு ஒரு ஆட்டு வாணிபர், குறும்பர் இடத்தை சேர்ந்தவர், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள். அவர் ஆடு மேய்க்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஒருத்தவர். அவருக்கு தெரிஞ்ச பார்க்கிறார். அவருக்கு பக்குவம் இருப்பதை பார்க்கிறார். அப்படிங்களா? பக்குவம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கு? பிறவியின் அடிப்படையிலேயோ குலத்தின் அடிப்படையிலேயோ கிடையாது. நல்லா அறிவாரியார் நல்லா பிறக்க முடி அப்படின்னு மூதுரையில் கல்வி வயிற்றில் அகில் பிறக்கும், உள்ள மான் வயிற்றில் உள்ள அரிதாரம் பிறக்கும், அறிவாரியார் நல்லா பிறக்க முடி அப்படின்னு ஒரு பாட்டு மூதுரை. கல்வி வயிற்றில் தான் அகில்ங்கிறது கிடைக்கும். மான் வயிற்றில் உள்ள அரிதாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி நல்லவங்க எதெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிறவியானது முத்திக்கூடிய பிறவியாக அமைந்திருக்கிறது. சாமி முத்தர்ன்னு சொல்லுவாங்க. பல பிறவி எடுத்து பக்குவப்பட்டு ஏதோ ஒரு சிறு குறை இருக்கும். அந்த குறையினால சாமி ஏதோ ஒரு தாழ்ந்த குளத்தில் பறக்க வச்சிருப்பார், ஏதோ ஒன்று பண்ண வச்சிருப்பார். ஆனால் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் உயர்ந்த குளத்தில் பிறந்துட்டுங்கிறதுனால மட்டும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு எங்கேயும் சாப்பிட முடியவில்லை. அதனால இந்த பக்குவம் ஆன்மாவை பொறுத்து தான். அப்படி ஒரு பக்குவ ஆன்மாவை ஆடு மேய்க்கக்கூடியவராக பார்க்கிறார் ஆளுடைய தேவநாயனார். அவரை கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணும் பொழுது அவருக்கு தீட்சா நாமம் திருவடி சுற்றி தீட்சை பண்ணுகிறார். தீட்சைக்கு தன்னுடைய அப்பா பேராக ஆளுடைய தேவர் அவர் தீட்சை பண்றார். தன்னுடைய தந்தை பேர் என்ன? உய்யவந்தார். அந்த பேர் அவர் வைக்கிறார், உய்யவந்தார். அப்ப 2 பேரும் உய்யவந்தார் ஆயிடுச்சு. அடையாளம் வேற எதை வச்சு சொல்றதுப்பா? ஊற வச்சு. அதனால அவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், இவரு திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அப்படின்னா. அதனால இவர் பாடிய அந்த திருவுந்தியார் அந்த சாஸ்திரத்தை யார் சொல்லிக் கொடுக்குறாரு? ஆளுடைய தேவன் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆளுடைய தேவன் உயர்ந்த தேவநாயனார் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் உபதேசம் பண்ணுறார். அந்த நூலை பார்க்குறார் இவர். அது ரொம்ப 45 சுருக்கமாக இருக்கிறது, எளிமையாக சின்னதாக இருக்கு. எவ்வளோ சூத்திரமாக இருந்ததுனால அதுக்குள்ள பொருள் பொதிக்கு வசியம் இல்லையா? அதனால் சின்னதாக விஞ்ஞான பத்திரி 12 சூத்திரம் தான். அந்த 12 சூத்திரத்துக்கு வழக்கமாக 600 பாடல் எல்லாமே எழுதாரு இந்தியா. அதனால எதுவுமே நமக்கு சின்னதாக இருந்தால் மக்களுக்கு புரியாது. அதனால கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம் ஒன்று பாடுறார். இன்னும் வெண்பாக்கல்ல இது கலித்தாழிசை பாடல் தான், பாடலாக தான் பாடுறாரு. அப்போ எல்லாமே பாட்டு தானே, இந்த அது விளக்க உரை. அப்போ இது 45 கலித்தாழிசை. இது 100 வெண்பா. 100 வெண்பாக்களால் இந்த நூலை பாடுறாரு. பாடிட்டு அந்த நூலை வச்சிருக்கார். அதை வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. அற்புதமான சாஸ்திரமான இருக்கிறது. கிடைக்கிறது அத்தனை விஷயங்கள் இருக்கு, எல்லாமே கிடைக்குது. படிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் ஒரு ஆட்டு வாணிபம் சொன்னதை நாம் கேட்கணுமா? அவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அந்த காஸ்ட், இந்த சாதி என்பது பலருக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குது. ஏன்னா இந்த நூலை படித்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆச்சாரியர் பணம் வந்துடுவார்.
ஆச்சாரியன்னா உட்கார்ந்து இருக்கணும், கீழே நின்று தான் கேட்க வேண்டும். அப்போ அதுக்கு சாதி தடுக்கும் இல்லையா? அதனால அப்படி ஒரு சூழல் வந்து போச்சு. அதனால பலரும் அந்த சாஸ்திரத்தை ஏற்பதற்கு மறுக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரத்தினுடைய பொதிவு அவ்வளவு ஞான செல்வாக இருக்கிறது. அதனால பலருக்கும் ஒரு வழக்கு, சாஸ்திரத்தை ஏற்பதா இருக்க வேண்டாமா என்று. அதனால எங்கு சென்று தீர்வு காணலாம் என்றால் எல்லாம் சிதம்பரத்துக்கு புறப்பட்டு நடராஜாவினுடைய திருவடிகளை சென்று அடைக்கலம் போவோம். சுவாமி என்ன முடிவு பண்ணுவதாக ஏன்னா சைவ தலைமை பீடம் அதுதான் சிவராஜ தாணி சிதம்பரம். அங்கே சென்றால் நாம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்கிறார். சிதம்பரத்தில் நடராஜா ஆடக்கூடிய சபை மொத்தம் 5. அது முதல்ல சிற்சபை அப்படிங்குவோம், சிற்சபை. அடுத்தது கனக சபை, அடுத்தது தேவசபை, அது நடன சபை, அடுத்தது ராஜசபை. இப்படி 5 சபை சிதம்பரம் கோயிலுக்குள்ளது. சாமி எப்போதும் யதாஸ்தானத்தில் இருக்கிற இடம் சிற்சபை. சாமி வருஷத்துக்கு 6 நாள் அபிஷேகம் ஆகும் நடராஜாவுக்கு. அதில் ஆவணி மாதம், இப்போ இந்த மாதம் ஆவணி மாதம், புரட்டாசி மாதம், மாசி மாதம், மார்கழி, மாசி, ஆவணி, புரட்டாசி, சித்திரை, இந்த 4 மாதமும் கடக சபையில் அபிஷேகம், இறங்கிய அபிஷேகம். மார்கழி மாதமும் ஆணி திருமஞ்சனமும் ராஜசபைக்கு போவாங்க. சிற்சபையிலேருந்து இறங்கிடுவார்கள், யதாஸ்தானத்திலேருந்து இறங்குவார். அதுதான் சிதம்பரம் போனீங்கன்னா உங்களுக்கு சிதம்பரம் போயிருக்கீங்க எல்லாருமே. இப்போ எந்த சபையில் ஏறி சாமியை பார்க்கணும், தரிசனம் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா, அந்த சபைக்கு பேர் தான் கனக சபைன்னு பேர். அந்த கனக சபையில் தீட்சிதர்கள் எல்லாம் அங்கே இருந்தால் சாமியை பூஜை பண்ணுவாங்க. பூஜை இடத்துல யாரும் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு நிலம் அங்கே இருக்குது. ஏன்னா அந்த படி நம்பிக்கை பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கனக சபை என்பது அந்த சபையிலிருந்து இதுதான் கனக சபை அப்படின்னா, இங்கே சாமி ஆடக்கூடிய சிற்சபை இருக்கு அப்படின்னா இந்த சபையிலிருந்து சபைக்கு போகிறதுக்கு 5 படி இருக்கு. சாமி இருக்கிறதுக்கு இங்கே இருந்து அங்கே போகிறது, பூஜை பண்ணுற இடத்துல சாமி இடத்துக்கு போகிறதுக்கு 5 படி. இந்த படிக்கு பேர் பஞ்சாட்சர படின்னு பேர். 5 படி இதில் 5 இருக்கிறதுனால 5 எழுத்துக்களை இது குறிக்கிறதுனால இது பேர் என்ன, பஞ்சாட்சர படி. அந்த பஞ்சாட்சர படியினுடைய 2 பகுதியிலையும் களிர்கள், ஆண் யானைகளுடைய துதிக்கை அமைக்கப்படும். பொதுவாக அந்த கைப்பிடி, அந்த பழைய காலத்து கட்டணம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி யானை துதிக்கை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது ஆண் யானையினுடைய துதிக்கையை போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த பதிக்கு பேர் கலைத்திருப்படின்னு ஒரு பேர் உண்டு. அப்போ அந்த சாஸ்திரத்தை கொண்டு போய் யாரு திருக்கடவுர் உயர்ந்த தேவனானார் பாடி அந்த சாஸ்திரத்தை கொண்டு சென்று இந்த இடத்துல வைக்கிறார்கள். சாமி கிட்ட படிச்சுட்டாங்க. இந்த சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, படிக்கத்தக்க திலைவாழ்ந்தர்கிட்ட கொண்டு போய் ஏற்றுக்கிறாங்க. திலைவாழ்ந்தர் தான் பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் பண்றவங்க. அதனால அந்த வழக்கில் சென்று அவங்க ஓடி போடட்டும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த படியில கொண்டு போய் வைக்கிறார்கள். அப்போ சுவாமி கிட்ட விண்ணப்பட நடராஜா கிட்ட இந்த மாதிரி இந்த சாஸ்திரத்தை மக்கள் படிக்கலாமா வேணாமா, ஏற்றுக்கொள்ளலாமா வேணாமா என்று சுவாமிகிட்ட விண்ணப்பித்த பொழுது அந்த கல்லினாலே அமைக்கப்பட்ட யானையினுடைய துதிக்கை எடுத்து அந்த சாஸ்திரத்தை எடுத்து சுவாமியுடைய வைப்பது என்று அதனுடைய பெருமை காட்டப்படுகிறது. அதனாலே அந்த சாஸ்திரத்துக்கு பேரே திருக்கலிற்றுப்படியார் என்று ஆகிறது. திருக்கலிற்றுப்படியினாலே பெருமை வெளிப்பட்டதுனால இந்த சாஸ்திரத்துக்கு பேர் என்ன, திருக்கலிற்றுப்படியார் அப்படின்னா அந்த 6 சாஸ்திரம். அப்போ அந்த சாஸ்திரத்தினுடைய பெருமை நடராஜாவினுடைய பூர்ணமான பரிபூர்ணமான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. கல் யானை துதிக்கை அசைந்து அதை எடுத்து சென்று பெருமானுடைய திருவடியில் வைத்திருக்கிறது என்றால் அந்த சாஸ்திரத்தை நாம் இன்று படிக்க போகிறோம். எதுவுமே மேலே திறந்ததுனால அது மதிப்பு தெரியாது, கீழே இருந்தாலும் அதை எடுத்து சாமி காமிச்சா அது மதிப்பு தெரியாது. அதனால இந்த கதை கொண்டாடுகிறோம். அதனால அவர்கள் சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்றாங்க. அதை மீறி வெளிப்படுவது என்பது இவர்களுடைய தவறு, சாமியுடைய அன்பு. அதனால அதெல்லாம் நம்ம விமர்சனத்துக்கு எதையுமே பண்ணக்கூடாது. என்ன இருக்கோ அதை பார்த்துக்கொண்டே. ஆமா ஆமா, தீட்சிதர்களுடைய பெருமை பெரிய புராணத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இன்று இவர் பெருமை எல்லாம் எம்பலாம் எல்லைத்தாமோ
செந்தமிழ் பயனாய் வந்த திருத்தொண்ட தொகைமன் பாட அன்றுவன் தொண்டர்தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன்திரு வாக்கால் மொத்த முதற்பொருள் ஆனார் என்றால்னு சேக்கடா சாமியிலே திளைவாழந்தர்ல பெருமை பேசுகிறார். சரி, நம்ம இதுக்குள்ள போவோம். கலிற்றபடியார் என்கின்ற சாஸ்திரம் அதனாலே பெருமை அடையப்பட்டது. பெருமானுடைய அங்கீகாரத்தை பற்றி நமக்கு ஞான பண்போடாக நமக்கு எடுத்திருக்கிறது. அந்த நூலை நாம் இன்றைக்கு படிக்கிறோம் என்றால் நம்முடைய கொடுப்பனை என்ன, நம்முடைய தவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஒவ்வொரு பாடலுமே ஒரு கலிற்றபடியார் என்பது ரொம்ப எளிய சாஸ்திரம். அதில் காட்டக்கூடிய ஓமைகள் என்பது ரொம்ப மனம் கவர்ந்த ஓமைகளாக இருக்கும். 100 பாடலும் 100 ரத்தம் மாதிரி. அதை நீங்கள் புரிந்து கொள்வதும் படிப்பதும் அதை நீங்கள் கைப்பற்றி வைத்துக் கொள்வது உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் ரயில்வே சித்தாந்தத்தில் ஒரு பெரிய சொற்பொழிவாளரோ பெரிய சாஸ்திர நிபுணராக ஆகணும்னா உங்களுக்கு எளிதாக உறுதி செய்யக்கூடியது என்ன புத்தகம் நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய அதில் காட்டக்கூடிய விளக்கம் நாயன்மார்களுடைய சரித்திரங்களை மேற்கோள் காட்டுவது, அதில் இருக்கக்கூடிய ஓமைகள் நாம் புரிஞ்சிக்க வேண்டும் நினைக்கிற அளவுக்கு நமக்கு புரியக்கூடிய அளவுக்கு ஓமைகளை காட்டி அந்த ஆசிரியர் விளக்கம் கொடுக்கும்போது, ஏன்னா அவருடைய எளிய இடத்துல வந்திருக்காங்க இல்லையா. அவர் ஆள் மேய்க்கக்கூடியவராக இருக்காருக்கும் போது அவருடைய உலக அனுபவம் எப்படி இருக்கும், அதுக்கேற்ப எளிய மக்களுக்கு புரியும்படியான ஒரு அவருடைய கருணை அந்த ஆச்சாரிய பெருமான் நமக்கு அந்த சாஸ்திரை அப்படி அறிவித்திருக்கிறார். அது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பெருமானுடைய அனுகிரகமாக இன்னும் இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். புரியுங்களா? இதுதான் அந்த சாஸ்திரத்தை பற்றின உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிமுக செய்தி. இந்த நூலானது 100 பாடல்கள் அமைந்திருக்கிறது. இது வெண்பா நடையில் அமைந்திருக்கிறது. எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? ஆளுடைய தேவநாயனார் திருக்கடவுர் உயர்ந்த தேவநாயனாருக்கு உபதேசம் பண்ணார். அவங்க குருநாதர் கொடுத்தது. ஆளுடைய இந்த நூலை எழுதல. ஆமா, இவர் இடையில உபதேச பரம்பரையில இருக்காரு, அவ்வளவுதான். இவர் பாடி கொடுத்த நூல இது இவருக்கு உபதேசம் பண்ணார். இவர் உலக மக்களுக்காக அதை விரிவுபடுத்தி பாடியிருக்கார். அந்த நூலுக்கு பேர் தான் திருக்கலிற்றபடியார்னு பேராயிருக்கு. அந்த நூலுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த பேரும் அமைக்கார். இது சம்பவத்தினால மட்டுமா அந்த பேரா வழங்குகிறார். ஆமா, நமக்காக விரிவுபடுத்தி பாடியிருக்கார். அதான் விளக்கம் புரியுதுங்களா? இப்போ சாஸ்திரம் எடுத்துக்கிட்டீங்களா? இவ்வளோதான் அறிமுக செய்தி. இந்த நூலை பற்றின விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது. சாஸ்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அம்மையப்பரேன்னு தொடங்கக்கூடிய பாடல், அதுதான் முதல் பாடல் இல்லையா? கலிற்றபடியார் என்கிற சாஸ்திரம், திருக்கலிற்றபடியார் என்கிற சாஸ்திரம். கொடுங்க, எடுத்துற கொடுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த புத்தகத்தில் 38ஆம் பக்கம் 36, 37 அந்த பேஜில் கழிக்க முடியாது. போலாமா? எடுத்தாச்சா? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரே என்றறிக, அம்மையப்பரே அப்பரிசே வந்தளிப்பர், அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார், இப்புறத்தும் அல்லார் போல் நிற்பார் அவர் என்பது பாடல் இல்லையா? இந்த பாடல் இந்த நூலுக்குடைய வாழ்த்தாக, பாயிரமாக, காப்பு செயலாக அனைத்துமாக அமைந்திருக்கிறது. தொடங்கும் போதே அம்மையப்பர் என்றே தொடங்குகின்றார். அம்மையப்பர் என்றாலே நமக்கு யாரு? சுவாமி அம்பாள் இல்லையா? இந்த அம்மையப்பர் என்பவர்கள் யார்? யாரை நாம அம்மையப்பராக பார்க்க வேண்டும்? அம்மையப்பருடைய தகுதி என்ன? அம்மையப்பர் நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறார்கள்? இது எல்லாவற்றையுமே இந்த பாடல்ல அவர் காட்டுகிறார். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்னார். அம்மையப்பரே அப்படின்னா அவங்க தான் அர்த்தம். ஏகாரம் தேற்றம்னு பேர். அம்மையப்பர் ஏன்னு வருது இல்லையா? அவங்க தான் உலகுக்கு அம்மையப்பர்னாச்சு. அப்போ இந்த அம்மா இப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. உலகத்துக்கு அம்மையப்பர் நமக்கு சிவன் பார்வதின்னு தெரியும்.
அப்போ இந்த அம்மையப்பர் யார்? எந்த அம்மையப்பரை உலகுக்கு அம்மையப்பர்னு சொல்கிறார்? விளங்கப்படுத்துங்களா? உலகம் என்பது இங்கு எது? உலகம் என்பது எப்படி உற்பத்தி ஆகிருக்கிறது? மாயையிலேருந்து உற்பத்தி ஆகிருக்கிறது. வெரி குட், வெரி குட். மாயையிலேருந்து உலகம் உற்பத்தி ஆகிருக்கிறது. நம்ம எப்படி சொல்லுவோம்? நாம் உயிர்கள் வாழ்வதற்கு மூவகை பிரபஞ்சங்களை சாமி தோற்றுவித்திருக்கிறார். சுத்த மாயாபுவனம், அசுத்த மாயாபுவனம், பிரகிருதி மாயாபுவனம் என்பதாக. இதில் விஞ்ஞானகலர், பிரளயகலர், சகலர் என்று மூவகை ஆன்மாக்கள் வாழ்கிறார்கள்னு பார்க்கிறோம். இதில் உலகம் என்று நாம் சொல்லக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி என்பது இந்த சோலார் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த சூரிய குடும்பத்தில் ஒரு புள்ளி தான். சூரிய குடும்பம் என்பது பால்வீதி அண்டத்தில் ஒரு சிறிய புள்ளி தான். இப்படி பல்வேறு அண்டங்கள் இந்த புவனத்தில் இருக்குது. இது மண் தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு புவனம் தான். நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகம் என்பது 36 தத்துவங்களில் மண் தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அண்டங்களில் இருக்கக்கூடிய புவனங்களில், புவனம்னு தெரிஞ்சுங்க, மொத்தம் புவனம் 200 புவனம், 224 புவனம். 224 புவனத்தில் சில புவனங்கள் தான் மண் தத்துவத்தில் இருக்கும். அந்த ஒரு புவனத்துக்கு பல்வேறு அண்டங்கள் இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதில் ஒரு புவனத்தில் ஒரு அண்டத்தில் நாம் இங்கே இருக்கிறோம். அப்போ இந்த உலகம் என்று சொல்லப்படுவது நம்ம பூமி மட்டுமே கிடையாது, அது தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சேக்கிழார் சுவாமி உலகு எல்லாம் உணர்ந்துன்னார். அப்போ உலகுங்கும் பொழுது பல்வேறு உலகங்கள் இருக்கிறது என்று தெரிகிறது. புவனங்கள் என்று தொகுக்கிறோம் நாம், 224 புவனங்கள். அப்போ எல்லா புவனங்களுக்கும் அம்மையப்பர் யாரோ அவங்க தான் உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே, இல்லையா? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர்னார். அப்போ அந்த உலகம் என்பது எதுங்க? சர்வலோகமும் தான். எதில் இருந்தால் அப்போ நாத தத்துவத்துக்கு கீழே கூட அத்தனையுமே இங்கே என்னது? உலகம் என்று காட்டப்படுகிறது. சொல்கிறது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுது உங்களுக்கு? உலகம் நாத தத்துவம், 36 தத்துவம். நாத தத்துவத்துக்கு மேலே சுவாமி அம்பாள் தான். அதுக்கு கீழே தான் உலகம் உற்பத்தி ஆகுது. நாதத்துலேருந்து உலகம் உற்பத்தி ஆகுது. சொற்பிரபஞ்சம், பொருள் பிரபஞ்சம், உலகம் உற்பத்தி ஆகுது. அதனால் அப்போ உலகம் என்று இங்கே சொல்லப்படுது அத்தனையுமே என்னது? நாத தத்துவத்துக்கு உட்பட்டு 36 தத்துவங்கள் அடங்கிய பகுதி. இதை அறிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போது அந்த நாத தத்துவத்திற்கு மேற்பட்ட அம்மையப்பர் யார்? அநாதி பாராசீவம். வெரி குட், வெரி குட். அந்த நிலையில் சாமி அம்பாள் என்று சொல்லுகிறோம். அநாதி பாராசீவமாக இருக்கக்கூடிய பரசிவம் உயிர்களுக்காக இறங்கி சிவம் சக்தியாக இருக்கார், இல்லையா? இதுக்கு தான் நாதம் உற்பத்தி ஆகும். இதெல்லாம் புரியுது இல்லையா? இப்போ தெரியுதுங்களா ஏன் அதெல்லாம் முடிவு நடத்துறீங்கன்னு? இப்போ இந்த பாடம் நடத்துறதுக்கு நான் இப்போ எவ்வளோ எளிதாக ஆமாங்கிறீங்க. இப்போ அந்த அறிமுகம் நடத்தலைன்னா இதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து ஒவ்வொன்றும் நடத்தலாம். இப்போ அந்த தொகுதி இப்போ நான் நடத்தினாதான் இந்த பாடங்கள் நம்ம போகிறோம், சரியா? அது எதையும் முடியுது, அது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ஒரு ஃபார்முலா மாதிரி, வாய்ப்பாடு மாதிரி உங்களுக்கு அந்த அறிமுக வகுப்புலாம் அனுப்பிடுது. அதனால தான் அந்த சாஸ்திரம் எளிமையாக நம்ம விட்டு பிடிச்சது, சரிதானே? அது எப்பொழுதும் சொல்கிறேன், பின்றாப்பில் கையிலே வச்சுக்கணும். டக்கு 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 டக்குன்னு மருந்து பண்ணிக்கலாம், தர பாட்டு போயிட்டே இருக்கும். குறைவு அடைஞ்சதுன்னா நான் சொல்லி தருவேன். சரி, விஷயம் லாபம் எல்லாமே இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியாது உட்கார்ந்தீங்கன்னா அது எனக்கே பெரிய மாணவர்கள் ஆகிடும். அதனால இந்த சிவம் சக்தி இவங்களை தான் உலகிற்கு அம்மையப்பர். அதான் தெரியுது. அப்ப இதுல என்ன கோலம்? இது என்ன சொல்லுவோம்? என்ன லட்சணம்? சொரூப லட்சணம். சொரூப லட்சணம். அப்புறம் என்ன? வடிவம் இல்லை, பரசிவம். அவ்வளவுதான். பரசிவம் பதிவர்த்தர் தான். அந்த பதிவை சுவாமி மறந்துக்கிறார். அவர் தான் உலகத்துக்கெல்லாம் அம்மையப்பர். அதெல்லாம் முடிஞ்ச அப்படியே அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பரம் சொல்லணும். அப்ப இந்த அம்மையப்பர் வேற, அந்த அம்மையப்பர் வேற தெரியாது. அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர். உலகத்துக்கு அம்மையப்பருங்கிறவங்க இவங்க தான். நாதத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் அம்மையப்பர் தெரியாது. அப்ப அம்மையப்பரே இங்க ஒருத்தவங்களை காட்டி இந்த அம்மையப்பர் தான் இந்த அம்மையப்பர் அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தீங்களா? அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர். பிரித்து சொல்வது நல்லா புரிஞ்சாங்க. சொல்றேன் உலகத்துக்கு அம்மையப்பர் அப்படின்னு முடிச்சுட்டா இதுதான் கருத்து தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன சொல்றாரு? அம்மையப்பரே உலகத்துக்கு அம்மையப்பர். இது என்ன சொல்ல வருகிறா? நீங்க அம்மையப்பர் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? சாமி அப்படிங்கிறது இங்க 36 வருஷத்துல எங்க இருக்காங்க? 36 வருஷத்துல நான் எனக்கு நமக்கு அம்மையப்பர் அப்படின்னா யாரு கேட்கறேன்?
சிவன் பார்வதி. அவங்க எங்க இருக்காங்க? சுவாமி அம்பாள் எங்க இருக்காங்க? வித்தையா? இப்போ நமக்கு அம்மையப்பர்னு சொல்லப்படுவது இங்க ஸ்ரீகண்ட ருத்ரர். அவரை தானே பேசுறோம் நம்ம. ஸ்ரீகண்ட ருத்ரனா யாரு? ஸ்ரீகண்ட ருத்ரர் அப்படிங்கிறவர் பிரகிருதி மாயா பூணத்தை செயல்படுத்துகிறவர் இல்லையா? அவர் அராக தத்துவத்தை இருந்து கொண்டு பிரகிருதி மாயா பூணத்தை செயல்படுத்துகிறார். அவர் தான் கைலாயத்தில் எழுந்திருக்கிறார். அவர் தான் ஸ்ரீகண்ட ருத்ரர். அவர் தான் சடாபாரம் தரித்துக் கொண்டு நீலகண்டத்தோடு கூட பிறை தெரித்துக் கொண்டு அம்பாள் முருகர் விநாயகரோடு கூட இருக்கக்கூடிய சிவருமான் என்ற ரிஷப வாகனத்தில் யார் வருகிறாரோ அவர் தான் ஸ்ரீகண்ட ருத்ரர். அப்போது அவர் தானே நமக்கு அம்மையப்பர். இப்போ நம்ம என்ன தான் தத்துவங்களை படித்தாலும் மேலே இருக்கக்கூடிய பரசிவமாகிய அந்த சிவம் சக்தியை நம்மளால் பார்க்க முடியுமா? நாம் பரசிவத்தை நினைத்து தியானம் பண்ணாலும் பூஜை பண்ணாலும் நமக்கு யார் தரிசனம் தருவா? ஸ்ரீகண்ட ருத்ரர் தானே தரிசனம் தருவார். அப்போ நமக்கு அம்மையப்பர் யார்? அப்போ ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் யார்? அம்மையப்பர் அப்படிங்கிறத இங்கே கருத்து. அப்போது சொரூப லக்கணத்திலேருந்து இருக்கக்கூடிய சொரூப லக்கணத்தில் பல தெய்வ வடிவங்கள் காட்டப்படுகிறது. திருமாலலட்சுமி இருக்கிறாங்க, பிரம்மா சரஸ்வதி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள 2 பேரை விட நமக்கு அம்மையப்பர் யார்? ஸ்ரீகண்ட ருத்ரரும் உமா பார்வதியும். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரரும் உமா பார்வதியும் தான் யார்? மேலே இருக்கக்கூடிய சிவம் சக்தி. ஏன் இடம் இருக்கக்கூடிய ஆன்ம வித்யா தத்துவங்கள் நமக்கு தெரியாது. வித்யா தத்துவங்கள் செயல்பாட்டில் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த தத்துவத்தையோ அந்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய அனந்த தேவரையும் நமக்கு தெரிய மாட்டோம், தெரியாது. நமக்கு நேரடியாக ஸ்ரீகண்ட ருத்ரரை அதிர்த்து கொண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறது யார்? மேலே இருக்கக்கூடிய பரசிவமும் அந்த சக்தி அம்பாலும் சாதான்மிய சம்பந்தமுடைய அம்பாலும். அதே போல் அந்த பூணத்தில் இருந்தாங்கன்னா வித்யா தத்துவ பூணத்தில் அனந்த தேவர் தான் அங்கே கடவுள். அப்போ அந்த பூணத்தில் திருக்கல் திருப்படியார் படித்தாங்கன்னா இந்த அம்மையப்பர் யாராக இருப்பா? வெரி குட். அனந்த தேவரும் அவருடைய சக்தியும் தான் அங்கே அம்மையப்பர். அவரை தான் அந்த உலகத்துக்கு அம்மையப்பர்னு அவங்க பொருள் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இங்கே யார் அம்மையப்பர்? ஸ்ரீகண்ட ருத்ரர். அப்போ இந்த பாடலில் முதல்ல அம்மையப்பர்னு வரக்கூடியவங்க யார்? 2ஆவதாக வர அம்மையப்பர் பரசிவம். அப்போ தடஸ்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரர் அப்படிங்கிறவர் பரசிவம் தான். பரசிவம் தான் ஸ்ரீகண்ட ருத்ரராக அம்பாளாக நம்மளையும் கட்டுப்படுத்துகிறார். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. விளக்கம் புரிஞ்சுங்களா சொல்கிறது? அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்று நமக்கிட்ட சொல்கிறார். நேரடியாக உபதேச முகமாகவே பாடல் இருக்கு பாருங்க இல்லையா? தன்மை முன்னிலை அப்படிம்பாங்க. இதை முன்னிலையில் சொல்கிறார். அறிக நீ அறிந்து கொள் அப்படின்னு நம்மகிட்ட ஏவலா சொல்கிறார் ஆச்சாரியர். அறிக அம்மையப்பர் அப்பரிசே வந்து அளிப்பர். இதுதான் அர்த்தம். எந்த அம்மையப்பர்? மேலே இருக்கக்கூடிய அந்த அம்மையப்பர் கீழே வருவாங்க. எப்படி வருவாங்க? படிவம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தடஸ்த லட்சணம்னு சொல்லுவோம். தடஸ்த நிலையில் ஒவ்வொரு தத்துவத்திலையும் அந்தந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சதாசிவர், மாகேஸ்வரர் அப்படின்னு வருவோம். இடையில நம்ம அனந்த தேவரை விட்டுருவோம் நவந்தர பேதத்தில். ஏன்னா அவங்க நமக்கு கனெக்ஷனில் இல்லை. அதனால் அனந்த தேவர் அவருடைய சக்தி, ஸ்ரீகண்ட ருத்ரர் உமாதேவி, திருமால் லக்ஷ்மி, இப்படி பல வடிவங்கள் எடுத்துட்டு வரார். அவர் தான் அப்பரிசே வந்தளிப்பர். அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தர். ஸ்ரீகண்ட ருத்ரர் தானே அப்படி நம்ம நினைச்சிடாத. அவர் தான் என்னது? பரசிவம் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறார். எல்லா உலகுக்கும் அப்புறத்தர்னா என்ன அர்த்தம்? எல்லா உலகம்ங்கிறது என்னது? எல்லா தத்துவங்கள்லையும் இருக்கக்கூடிய பூணங்கள் எல்லாவற்றுக்கும் அப்போ 4 தத்துவத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் யாரு? அம்மையப்பர். இப்போ இந்த 2வது அம்மையப்பர் யாரு அப்படிங்கிறதுக்கு இந்த 3வது வரி விளக்கம். 2வது சொன்ன பாருங்க. இந்த பாட்டுக்கு நல்லா பொருள் எழுதிக்கிங்க. நான் சொல்கிற மாதிரி பாருங்க. அம்மையப்பர் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வர அம்மையப்பரை ஏன்னு போட்டுங்க. ஏன்னு எழுதிக்கிங்க. அதில் சும்மா அடிச்சுக்கிங்க, பென்சிலாலே அதில் எழுதி வச்சுங்க. 2வது வர அம்மையப்பரை பீன்னு போட்டுங்க. சும்மா எழுதுங்க, பரவாயில்ல. ஒன்றும் சும்மா பேனாவில் எழுதுங்க. அதுக்கு ஒரு டிஸ்கஷனா? அம்மையப்பரே முதல்ல வர அம்மையப்பர் ஏன்னு போட்டுங்க. 2வது வர அம்மையப்பர் பீன்னு வச்சுங்க. இப்போ கணக்கு வகுப்பு மாதிரி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஏ சப்ஸ்டியூட் அஸ் ஏ அப்படின்னு போடுறாங்க. 3வது வர அம்மையப்பர் பீன்னு போட்டுங்க. 4வது வர அம்மையப்பர் ஏன்னு போட்டுங்க.
டி. நாலாவதா அந்த ஐஃபனுக்கு அடுத்து வர அம்மையப்பரை ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொருள் காணுங்க. முதல்ல வர அம்மையப்பர் என்னன்னு சொன்னேன் நான், யாருன்னு சொன்னேன்? பாடல்ல முதல்ல வர அம்மையப்பர் ஸ்ரீகண்டர் ருத்ரரும் உமா பார்வதி. ஏன்னா அவங்க தான் நமக்கு தெரிஞ்சவங்க. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர், அப்போ பரசிவம் அப்படின்னார். அப்போ அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர், பரசிவம் கீழே வந்து அளிப்பார். பாட்டுக்காரனாக்கா அதாப்பா. சரி, அம்மையப்பர் எல்லா உலகுக்கும் அப்புறத்தார். திரும்ப ஸ்ரீகண்டர் ருத்ரர் என்ன சொல்றாரு? எல்லா உலகத்துக்கும் அப்புறத்தார். அவன் மேலே உள்ளவங்க தான் கீழே இருக்கிறாங்க, கீழே உள்ளவங்க தான் மேலே இருக்கிறாங்க. இதுதான் பாடலுடைய பொருள். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல ஒரு அம்மையப்பர் யாரை குறிக்குது? ஆமாம். ரெண்டாவது ஒரு அம்மையப்பர் பரசிவத்தை குறிக்குது. அதே மாதிரி நீங்கள் பொருள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லா உலக அப்புறத்தார் இப்புறத்தும் அல்லாறு போல் நிற்பார் இவர். அதனால ஸ்ரீகண்டர் ருத்ரர் இந்த உலகத்தில் தான் இருக்கார், பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்சாமல் இருக்காருங்கிறதுனால இந்த உலகத்துடைய தன்மை அது அவருக்கு ஏறாது. அதுவும் பார்த்துருக்கோம்ல, எரியுறு நீர் போல ஏகம் தங்கும் அவன் தானே தன் அப்படின்னு பாடியிருக்கோம். நம்ம வெந்நீர் போட்டோம்னா நெருப்போட தன்மை நீருக்கு ஏறும், நீரோட தன்மை நெருப்புக்கு ஏறாது. அதுபோல் சுவாமி உலகத்தோட சம்மந்தப்பட்டிருந்தாலும் சுவாமியோட தன்மை உலகத்துக்கு ஒருமை தவிர்த்து உலகத்தோட தன்மை சுவாமிக்கு போகாது என்பது இந்த பாடலுடைய கருத்து. அதுதான் அந்த பாடலுடைய நிறைவு. விளங்குது இல்லையா? விளங்குதா? என்னாச்சு? புரிஞ்சுதா? பாட்டு புரிஞ்சுதா? எழுதுனீங்களா? அப்படியா? இதே மாதிரி எப்படி எழுதுனீங்க நடத்தாமலே? அப்படியா? அந்த பாட்டு அதான பார்த்து இந்த பாட்டு. சரி சரி சரி, இந்த பாடல் விளங்குது இல்லையா? அடுத்த பாடல் போலாமா? பரவாயில்ல, நல்ல ரெஸ்பான்ஸ் தான். அதுக்குள்ளே ஒரு பாட்டு நிறைவு பண்ணிட்டோமே. ஒரு பாட்டுக்கெல்லாம் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போயிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலாக அப்படி தான் ஆயிருக்கு. இப்போது 10 மணி ஆரம்பித்தா மணி 11 ஆகிட்டு அதுக்குள்ளேயே. சரி, அடுத்த பாடல் போலாமா? விளங்குதா சொல்கிறது? சந்தேகம் இருந்தால் தயவு செய்து நிறுத்தி கேளுங்கள், தப்பே கிடையாது. எல்லாரும் தலையாடுறாங்க, நமக்கு புரியலையே அப்படின்னு தயவு செஞ்சு உட்காந்துருக்காதீங்க. நம்மளால கேட்டால் தப்பாக நினச்சிருக்காங்க போட்டுருக்கு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கிறோம். வந்ததுக்கு பிறகு தெரியாமல் நேரத்தை போட்டுறது தான் ரொம்ப தப்பு. வந்தாச்சு, வாய்ப்பு கொடுத்துட்டாரு சாமி, ஆசிரியர் கொடுத்துருக்காரு, பாடம் படிக்க வச்சாச்சு. ஆனாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு கேட்காம இருந்தோம்னு வச்சுங்க, அதை விட ஒரு அறியாமல் உண்மை கிடையாது. அதனால் சார் எனக்கு புரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க, திரும்பி சொல்லுங்கள், திரும்பி சொல்லுங்கள், திரும்பி சொல்லி தாராளமாக கேளுங்க, இன்னும் தப்பே கிடையாது. திரும்பி பேசு, சொல்லிக் கொடுக்க தான் நான் வந்திருக்கேன், கேட்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதை புரிந்து கொள்ளுங்கள், ஒன்றும் கிடையாது. சரி சொல்லுங்கள். பரசிவமும் ஸ்ரீகண்டர் தான் அதான் போட்டிருக்கேன். அம்மையப்பர் எல்லா உலகக்கும் அப்புறத்தார். இந்த ஸ்ரீகண்டர் தான் எல்லா உலகத்தும் அப்புறமா இருக்கக்கூடிய பரசிவமாகவும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தடஸ்த கோலம் சுரூப கோலம், அதுதான் இந்த பாட்டில் பேசியிருக்காங்க. வேற ஒன்றும் சாமி வடிவெடுத்து வந்திருக்காங்க. தம்மில் தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டு தம்மில் தலைப்படுதல் தாமுணரின் நம்மில் நிலைப்படுவர் ஓரிருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாம் அத்தலை அப்படிங்கிறார் பாட்டில். ஒரே தலை தலைன்னு வருது பாட்டில் இல்லையா? தம்மில் தலைப்படுவார் பாலே தலைப்பட்டுங்கிறார். இந்த பாடலில் ஒரு அற்புதமான திருக்குறளை மேற்கோள் காமிச்சிருக்காங்க. அது என்ன திருக்குறள்னா 348வது திருக்குறள், அதாவது 34வது அதிகாரம் 8வது பாட்டு, துறவு என்கின்ற அதிகாரத்தில் 8வது பாட்டு திருக்குறளில். அது என்னன்னா, தலைப்பட்டார் பாலை தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் அப்படிங்கிறது திருக்குறள். இந்த திருக்குறளை உமாபதி சிவாச்சாரியார் நெஞ்சு விடுத்துவதில் முழுமையாக எடுத்து கையாண்டிருப்பார். இது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே 348வது பாட்டு திருக்குறள். தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் அப்படிங்கிறது இந்த திருக்குறள். அதனுடைய பொருள் என்ன? தலைப்படுதல் என்பது ஒரு விஷயத்தை முன்பாக நின்றுக்கொள்வது, முன்னிறுத்திக் கொள்வது, அதுதான் எனக்கு தலையாய விஷயம் அப்படிங்கிறது. ஏற்கனவே திருவருட்பயனில் ஒரு பாட்டு படிச்சிருக்கோம். அருளில் பொருளில் தலையில்லது போல அருளில் தலையில்லைன்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கோம். முக்கியமான விஷயத்தன்னைக்கு எது முக்கியமான பொருளோ அதை தான் முக்கியமானதாக கருதணும்னு இல்லையா? அதேமாதிரி உலகத்தில் அருள் என்பதை முக்கியமானதாக கருத வேண்டும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுபோல் தலைப்படுதல் என்பது சிவபெருமானிடத்தை சென்று அடைவது, அதான் தலைப்படுவார்.
அதுதான் தலைப்பட்டார் தீரத் துறந்தார். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யார் துறந்தார்களோ அவர்கள் தான் தீரத் துறந்தார்னு எல்லாவற்றையும் துறந்ததுன்னு அர்த்தம். சும்மா காவி கட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் அங்கே போய் அனுபவிச்சுட்டு இருக்கிறது இல்லை. இன்றைக்கு பாதி பேர் சாமியார் ஆனால் சந்தோஷமாக இருக்கலாம்னு சாமியார் ஆகிறாங்க. ஏன்னா சாமியார்கள் என்றால் சொகுசாக ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசிரமம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில. ஆனால் துறவி என்கிறது, துறவு என்பது மனத்தில் இருக்கணும். அது இல்லறத்தில் இருந்தாலே அந்த துறவு இருந்தாலே அவங்களோட உயர்வு யாரும் கிடையாது. அதனால தான் காவி உடுத்து தாழ் சுடை வைத்து காடுகள் பக்கம் தெரியாதே அப்படின்னார் அருணகிரிநாதர். அதனால் துறவியாருக்கு அல்லது துக்கம் நீங்காதென தூங்கினாயே அரவன் ஆரூர் தொழுது உய்யலாம் மயில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அப்படின்னு சொல்கிறார். துறவியானாதான் நமக்கு துக்கம் நீங்கும், சாமியோட திருவடி அடைய முடியும் போட்டுருக்குன்னு மயங்காத அரவன் ஆரூர் தொழுது உய்யலாம், திருவாரூர் தொழுதாலே நமக்கு உய்வு உண்டுன்னு ஞானசம்பந்தரை காட்டுகிறார். அதனால துறவு என்பது மனநிலையில் இருக்க வேண்டும், சும்மா காட்சியில் இருக்கக்கூடாது. அப்படி துறந்தவங்களை தான் தீரத் துறந்தார்னு திருவள்ளுவர் சொன்னார். அதே தான், வெரி குட். சிவருமானுடைய திருவடி ஒன்று தான் என்று நினைப்பது. அதனால அப்படி இருக்கக்கூடியவர்கள் தலைப்பட்டார். அவர்களை தான் தலைப்பட்டார் தீரத் துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றவர். துறவாதவர்கள்லாம் வலையில மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், பாச வலையில் இருக்கிறார்கள் திருக்குறள். அந்த திருக்குறள் உள்ள கருத்தை எடுத்தா இந்த பாடல சொல்றார், தம்மீர் தலைப்பட்டார்பாலேனர். தலைப்பட்டவர்கள்லாம் இப்ப யாரு? பெருமானுடைய திருவடியை அடைந்தவர்கள், பெருமானுடைய திருவடியை பெருமையேற்றவர்கள். அவங்க எங்க இருந்திருப்பாங்க? முன்னாடி நம்ம கூட தான் இருப்பாங்க. தலைப்பட்டாருங்கிறவங்க எங்க இருந்திருப்பாங்க? நம்ம கூட இருந்தவங்க தான் தலைப்பட்டிருப்பாங்க சாமி கிட்ட. அதனாலதான் தம்மில் தலைப்பட்டார், நம்ம கூடவே இருந்து பெருமானுடைய திருவடியையே மெய் என்று நினைத்து அந்த வாழ்க்கை அடைந்தவர்கள், அவர்களை தான் குருநாதர் என்று நாம் சொல்லுவோம். மயங்கி வலைப்பட்டார். தமிழ் தலைப்பட்டார்பாலே தலைப்பட்டுனா அப்ப என்ன அர்த்தம்? நாம பெருமானுடைய திருவடியை அடைவது முடியாத காரியமா இருந்தா யாரு பெருமானுடைய திருவடியை அடைவர்களோ அவர்களை நாம் அடைஞ்சிடணும் போய். அதனால தான் அப்புறம் தான் ஏற்படுறாங்க, ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார் மீளா ஆட்செய்து மெய்மையுள் நிற்கில்லார் தோளாத சுரையோ தொழும்பர் செவியினார். அப்புறம் இவர்களும் பெருமானுடைய திருவடிக்கு ஆளாக மாட்டாங்க, பெருமானுடைய திருவடிக்கு ஆளானவர்களுக்கும் ஆளாக மாட்டாங்க. விளக்கம் பார்த்தீங்களா? அவங்களுடைய காதெல்லாம் ஓட்டல்லால காதோ அப்படின்னு அப்புறம் தான் கேட்கிறார். ஆளானார் ஆளானாரை அடைந்து உய்யார் மிளா ஆட்செய்து மெய்மையில் நிற்கில்லார் தோளாத செவியோ தொழும்பர் செவின்னு கேட்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது பெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும். அப்படி இல்லையா, திருவடியை பற்றி இருக்கக்கூடிய குருநாதருடைய திருவடியை பற்றி விட வேணும். அவ்வளோதான். குருவே சிவமன கூறினர் நந்தி அப்படின்னார் இல்லையா, குருநாதருடைய திருவடியை பற்றி விட வேண்டும். அப்படி சொல்லுகிறார். தம்மில் தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டுனா யாரு நம்ம கூடவே இருந்து பெருமானுடைய திருவடியை பற்றினாங்களோ அப்ப என்ன அர்த்தம்? குருநாதன் என்பவன் நம்மளை போலவதான் இருப்பான்னு அர்த்தம். குருநாதனுடைய கோலம் மானுட சட்டை தானே, நம்மளை போலதான் இருக்காங்க அவங்க. வெரி குட். பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்திருக்கா ஓர்வை என காணா புவியினர். பார்வை விலங்கு நம்மளை போலவே இருக்கக்கூடிய ஒரு மனிதரைத்தான் சுவாமி குருநாதரா நியமிக்கிறார். அதனாலதான் சீரணியும் நுதலன் விழி திருந்துமறி பொருந்தமிடம் தெரிஞ்சிடாதே காரணி அன்பரையாள அவர் போல் வந்து தெய்வம் திகாமணி அவருக்கும் தலைவனைங்கோன் காரணியும் நெடியபொழில் கமலவேந்தன் கருணை மழை பொழியும் கிடைக்கினால் பாரணியும் ஞானசம்பந்தன் பரமணியர் சரணமல பறவை வாழ்வாம்னு தர்மியாதன துதியில சொல்லுவோம். சிவருமான் தன்னுடைய கோலத்தை மறைத்துக் கொண்டு மனிதரை போல வந்தது தான் குருநாதருடைய வடிவம் அப்படின்னு பார்க்குறோம். இதை தான் நம்ம சாஸ்திரம் பேசுகிறது. சுவாமி நமக்கு மனித கோலத்தில் தான் குருநாதராகத்தான் வருவார், ஆதார தீட்சை வந்து தான் பண்ணுவார். அது பலரிடம் நாம் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம கூடவே இருந்து தலைப்பட்டார், அதான் தம்மில் தலைப்பட்டார். அவர்பால் தலைப்பட்டுன்னா அவங்களுடைய திருவடியை பிடிச்சிடணும், போய் குருநாதருடைய திருவடியை பிடித்துக் கொண்டு தம்மில் தலைப்படுதல். நாம என்ன பண்ணணும்? அந்த கதியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம கூட்டத்திலிருந்து நாம என்ன பண்ணணும்? மேலே செல்வதற்கு போய், அதான் தம்மில் தலைப்படுதல் தாம் உணரின்னா அதை உணர்ந்து கொள்ளணும். இதுதான் உண்மை. நாம் செய்ய வேண்டியது என்னதப்பா? பெருமானுடைய திருவடியை பிடித்த குருநாதருடைய திருவடியை பிடித்து நாமளும் அந்த குருநாதனை போல ஆகணும்னா பக்குவத்தில் ஆகணும். நாமளும் குருநாதனை போல உட்காந்துக்கிட்டு 10 பேர் உபதேசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிடக்கூடாது. அது சாமி கொடுக்குற அங்கீகாரம். இந்த இடத்துல அது முக்கியம் கிடையாது. சொல்வது என்ன? குருநாதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்குவமும் அவன் எப்படி அனுபூதி நிலையில பெருமானை அடைகின்றாரோ, குருநாதர் எப்படி பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த அனுபவம் நமக்கு வரும்படியாக நாம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு உறுதுணையாக குருநாதருடைய திருவடியை பற்ற வேண்டும் என்பது அந்த பாடலுடைய வரியினுடைய கருத்து. புரிதல சொல்றது என்னன்னு? அப்போ தமிழ் தலைப்பட்டார்பாலே தலைப்பட்டு தமிழ் தலைப்படுதல் காமுணரின் நம்மில் நிலைப்படுவர் ஓர் இருவர். அப்படி இருந்தீங்கன்னா
நம்மிடத்து 2 பேர் வந்து தங்குவாங்கங்கிறார். சுவாமி அம்மாள் நம்மகிட்ட வந்து இருப்பாங்க. ஓர் இருவர்னா இருவர், ஓர் இருவர்னா ஓர் இருவர் அப்படிங்கிறது. இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, 1 + 2 3 ஞான ஞேய ஞாதிரு என்கின்ற தன்மை முத்தி நிலையை அவர் அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டது. முத்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அங்கே பாக்கி இருக்கிறது என்ன? முக்தி அடையும் போது சாமி காண்கக்கூடிய பொருள், காட்டக்கூடிய பொருள் திருவருள், ஞானம், காண்பது ஞாதிரு உயிர். இது 3 தான் இருக்கும் அந்த நேரத்தில். ஞாதிருன்னா உயிர். இது என்ன சொல்லியிருக்கோமே நம்ம, ஞான ஞேய ஞாதிருன்னு. ஞானம்னா திருவருள், சாமியை காட்டக்கூடிய பொருள். ஞேயம் அப்படிங்கிறது சுவாமி, ஞாதிருங்கிறது காணக்கூடியவன் உயிர். அப்போ அந்த நிலை மட்டும் தேங்கி நிற்கும், நிறைவு நிலை, முத்திக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தம். ஓரிருவர் நீக்கி நிலையாக்கி அப்படின்னு அர்த்தம். ஞானஞேய ஞாதிரு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டார். பெருமானுடைய அனுபவம் தானே நம்ம கிடைக்கும் போது இந்த காணக்கூடிய பொருள் யார் இருக்கோ அவர் தான் அனுபவபரமாக இருப்பார். அனுபவிக்கிறது உயிர். எதன் மூலமா அனுபவிக்கும்? ஞானத்திற்கு அனுபவிக்கும். இதுதான் திரிபுடி நிலைன்னு நம்ம சொல்லுவோம். முத்தி நிலையில இது 2ம் இல்லாம போயிடும். எப்படி இல்லாம போயிடும்? டிசப்பேர் ஆயிடுமா? இருக்கும். ஆனா அனுபவபூர்வமாக ஒரு மட்டும் தான் தெரிவார். ஞாதிரு தான் தான் காண்கின்றேன் என்கின்ற தன்மை இல்லாமல் நிற்கும். அதுக்கு என்ன உதாரணம் சொன்னேன்? எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுத்தேன். ஞானஞேய ஞாதிரு இது அனுபவம் மாத்திரமே மிஞ்சிருக்கும்ங்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லி நடக்கலாம். கிளாஸ் தான் நினைக்கிறேன். காண்கின்ற காட்சி, காணக்கூடிய பொருள், இப்படி எடுத்த நிலைனா அது எப்படி ஒரு முக்கியமான உதாரணம் சொல்லி விளங்குறேன். கான்செப்டே எல்லாம் மறந்துட்டீங்க, யாருன்னா தெரியல. எப்படி உதாரணம் சினிமாவை கொண்டாக்கி போனீங்கன்னா சினிமா பார்க்கும் பொழுது சினிமா காட்சி என்பது நமக்கு திரை மூலமாகவும் ஆபரேட்டர் மூலமாக காட்டப்படுதுதான் நமக்கு தெரியும். அது நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே எப்போ நடித்தாங்க என்னன்னு நமக்கு எப்பவுமே தெரியும். ஆனால் படத்தை பார்த்து நாம் அழுகிறோம், சிரிக்கிறோம். அது அப்பா நடந்தது போல அனுபவத்தை பார்க்கணும். நாம நமக்கு அறிவுறுத்து இதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நன்மையே கெட்டு போயிடுது. காட்டக்கூடிய திரை அது ஒரு பொய் பிம்பம் அப்படிங்கிறது நினப்பு போயிடுது. காணக்கூடிய அனுபவம் அந்த திரை காட்சி மட்டும்தான் நிற்கிது. அது அழுகிறத பார்த்து நாம் அழுகிறோம், நிற்கிறத பார்த்து நாம் பிடிக்கிறோம். அப்போ நிற்கிறது என்னதுதான் இங்க அனுபவம் ஒன்றுதான் நிற்கிது. இதுதான் கூடியற்ற நிலைக்கிறோம். அதே போல திருவருமான் தான் காணக்கூடிய பொருள். காண்பது காட்டுவது திருவருள், காணுவது உயிர் அப்படின்னாலும் தான் தான் காணுகின்றோம் அப்படிங்கிற தன்மை உயிர் இல்லாம மறந்துவிடும். திருவருளால் தான் காண்கின்றோங்கிறதையும் உயிர் மறந்துவிடும். இந்த காலத்துக்கு தான் இந்த நூல் முழுக்க வரப்போகுது. ஞானஞேய ஞாதிரு திருவருள் 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 பாரு பாதி பாட்டுக்கு. அதுக்கு பிறகு திருவருள் இல்லாமல் பார்க்கணும், திருவருள் இல்லாமல் பார்க்கணும் சொல்லிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க, திரும்ப திரும்ப வரும்போது நீங்கள் சொல்லுவேன் விளக்கம் கொடுத்தீங்களா. அதனால இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த ஊருக்கு செஞ்சினுடைய கான்செப்ட். அதெல்லாம் 2வது பாட்டில் வைக்காது இருக்கு. பிறகு புரியுதா இல்லையா? அப்போ அனுபவம் மாத்திரமே மிஞ்சம். பதி அனுபவம் மாத்திரமே மிஞ்சம். சுவாமி அனுபவித்து கொண்டிருக்கிறது உயிர் தான் மிஞ்சம். தான் தான் அனுபவிக்கிறதையும் மறந்துடும், திருவருளால் அனுபவிக்கிறதையும் மறந்து அனுபவம் மாத்திரம் நிற்கும். ஒன்று மட்டும் தான் மிச்சமாக இருக்கும். அதான் சொல்லுகிறார் ஓரிருவர் அப்படிங்கும் பொழுது 1 + 2 3 அதுதான் ஞேய ஞான ஞாதிருங்கிறது. அதுல 2 என்ன ஆகும்? ஓர் இருவர் நீக்கி நிலைப்படுவோர் ஓரிருவர், நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாமத்தலைனா நீக்க வேண்டிய பொருள் இங்க என்னென்ன? நீக்கப்பட்டது என்னென்ன? உயிரும். அது 2 நீங்கி போகுதுன்னா இல்லாம போயிடுமா? இருக்கு. அனுபவம் மாத்திரத்துக்கு தெரியாம போகும். அனுபவம் ஆகிய சிவானுபவம் அனுபூதி மட்டும் நிற்கும். அதுதான் தாம் அத்தலை. அவர் தான் அந்த தலை பொருள், திருவருமான் பதிப்பொருள்.
அப்போ இந்த பாடல்ல தலைப்பட்டார்னு தொடங்கினார் இல்லையா, அந்த தலைங்கிறது யாருன்னு சொல்றாரு? சாமின்னு சொல்றாரு. ஏன்னா தலைப்படுவர் தாம் அத்தலையினர், அந்த தலைக்கு சென்று தலைப்படுவார். அப்ப தலைப்பட்டார்னு தொடக்கத்தில் சொன்னார். எதுல தலைப்படுறது நமக்கு தெரியல, பாட்டுல இறைவன் என்று இது மூலமா மிச்சமாக தெரியும். தாம் அத்தலை எது பார்த்தா, அதாவது தலைப்பட்டான்னு வருது நம்ம, தலைப்படுவர் தாம் அத்தலை. யார் அந்த 3 அனுபவம் இல்லை, 3 இல்லாம 10 அனுபவம் மட்டுமே மிச்சமா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெருமானுடைய அடியிலே அடைவார்கள், தலைப்படுவார். அப்ப தலைப்பட்டாரை சென்று நாம் அடைய வேண்டும். முடியல, தலைப்படுத வேணும், முயற்சி பண்ண வேண்டும். தலைப்பட முடியலன்னாக்க தலைப்பட்டாருடைய திருவடியை சென்று அடைய வேண்டும். அடைந்து கொண்டு நாம தலைப்பட முயல வேண்டும். புரியுதுங்களா? அதான் படம். நாம தலைப்பட முயன்றோமானால் இப்படி ஓரிருவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் ஞானங்கேய யாதுங்கிற முக்கிய அனுபவம் நமக்கு வரும். அதுல 2 விட வேண்டியது என்னென்ன, ஞானமும் யாதிலும் விட வேண்டியது. மிச்சமாயிரத்திலிருந்து ஒருத்தர் தான் பதி, அவர் தான் தலைப்படக்கூடியவர், அவருக்கு தான் நான் எல்லாத்துக்கும் அடைய வேண்டும் அப்படின்னு திருப்பி கொண்டு முடிச்சிட்டார். இப்படி ஆரம்பிச்சு கொண்டு திருப்பி அதை முடிச்சிட்டார் பாட்டு. எனக்கு புரியுதுங்களா பாட்டு? என்ன சொல்ல வரேன், புரியுதா புரியலையா? அதான் அதெல்லாம் பார்க்குறோங்கிற என்ன இப்போ இருக்காது. முக்தி நிலை நான் சொல்றது முக்தி அனுபவத்தை, அதாவது ஜீவன் முக்தருடைய ஸ்டேட்டஸை இங்கே பேசிட்டு இருக்கேன். குருநாதனா ஜீவன் முக்தி சொல்றது புரியுது இல்லையா? வேகமாக இருக்கா? வேகமாக இருக்கு. அது காரணம் நம்ம முன்னதை படிக்கலன்னு அர்த்தம். இல்லை இந்த நம்ம இப்போ அந்த பேசிக்ஸில் நீங்கள் அந்த கையில் வச்சுக்கணும். ஆமாம், இது உங்களுக்கு எல்லாருக்குமே மறந்துட்டீங்க இந்த கான்செப்டே. நீங்கள் ஸ்டக்கா எல்லாம் நின்றுட்டீங்க, தெரிஞ்சு எல்லாரும் ஆணுக்கு வளர்ந்துட்டீங்க. வாயை பார்த்துட்டேன்னா சரன்னு ஒரு பாட்டு போயிட்டே இருக்காருன்னு. இந்த பாட்டுடைய கருத்தை திரும்பி சொன்னா தெரிஞ்சுங்க. தலைப்படுதல் அப்படின்னா பெருமானுடைய திருவடியை சென்று அடைவது. புரியுதுங்களா? இந்த இடத்துல தலை என்று சொல்லப்படுவது யாரு? சாமின்னு வச்சுக்கோங்க. தலைப்படுதல்னா பெருமானுடைய திருவடியை அடைவது. அப்போ தம்மில் தலைப்பட்டார்னா பெருமானுடைய திருவடியை அடைந்தவர் அர்த்தம். புரியுதுங்களா? பெருமானுடைய திருவடியை அடைந்தவர் என்பவர் ஜீவன் முக்தர். ஜீவன் முக்தர் அப்படிங்கிறவர் இந்த உலக வாழ்க்கையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பதிகரண தன்னுடைய கரணத்தினால எதையும் பார்க்காம பதிகரணத்தால சுவாமி அனுபவிச்சு கொண்டிருப்பார். திருவருளால தான் சுவாமி அறிந்து கொண்டிருக்கிறார். அப்ப திருவருளால தான் அறிகின்றேங்கிற அனுபவத்தையும் விட்டுட்டு, தான் தான் அறிகின்றேங்கிற அனுபவத்தையும் விட்டுட்டு பெருமான் அனுபவம் மட்டுமே மிச்சமா இருக்கிறத தான் என்னன்னு சொல்றோம், திரிபுடியற்ற நிலை அப்படின்னு சொல்லி கொண்டோம். அப்ப தலைப்பட்டார்னா அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? ஜீவன் முக்தரா திரிபுடியற்ற நிலையில பெருமானுடைய அனுபவம் மாத்திரமே இருக்கக்கூடியவரா இருப்பார். இப்படிதான் தலைப்பட்டார். அவர் தான் குருநாதர் நம்ம சொல்லி கொண்டோம். சொல்லுங்க, புரிஞ்சுங்களா? இப்ப நாம என்ன செய்யணும்? தலைப்பட்டாருபாலே தலைப்பட்டு அந்த குருநாதருடைய திருவடியை நாம தலைப்பட வேண்டும். எதற்காக? நாம் தலைப்படுவதற்காக. இதான் பாடலுடைய கருத்து. புரியுது இல்லையா? தம்மில் தலைப்படுதல் தாம் உணரில். இதோடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அதான் உணரில் நம்மில் நிலைப்படுவர் ஓரிருவர். நம்ம கிட்ட என்ன வருவாங்க, ஜீவன் முக்தர்கிட்ட இருந்த மாதிரி இந்த 3 நிலை ஞேய ஞான ஞாதிரு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரும். 1 + 2 3. இதுதான் இந்த 3 எழுதியிருக்கேன். ஞேய ஞான ஞாதிரு அப்படிங்கிற தன்மை உண்டாகும், ஜீவன் முக்த நிலைக்கு உண்டாவாங்க. அதில் நாம் விட வேண்டியது ஞானத்தையும் ஞாதிருவையும் விட்டோம்னா 10 அனுபவம் மாட்டுமே மிச்சமாக நமக்கும் வரும். இப்போ நமக்கு என்ன ஆகுது? குருநாதரை நினைக்கிறோம், குருநாதரை நினைச்சு அவர் போல நாம ஆகும்னு நினைக்கிறோம். எப்படி ஆகும்? இந்த 3 நிலை வந்து இதுல 2த்தையும் விட்டோம்னா மிச்சமா இருக்கிறது 10 அனுபவம் மாத்திரமே. அப்ப நாம தலைப்பட்டவரா ஆயிடுவோம். அப்ப நம்ம இடத்துல யார் மட்டும் நிற்பா? வெரி குட், 10 மட்டும் நிற்பார் என்பது இந்த பாடலுடைய கருத்து. விளங்குதா? இப்ப புரிஞ்சுதா? சொல்றது புரியுதா? அந்த நீக்கி நிலையாக்கினா உயிரையும் நீங்கி நிலைப்பட்டு 10 மட்டும் தான் ஒருத்தருங்கிறத புரிந்து கொள்வது. நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாம் அத்தலை. எந்த அந்த 10 ஒருத்தரை மட்டுமே தலைப்படுவார். நிறைவில் நிற்கிறது கிடைச்சல 10 ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்றது. விளங்குதா? சொல்றது புரியுதா? சந்தேகம் இருக்கா?
அடுத்த பாட்டு போகலாமா? போகலாமா? நான் போகலாமா? சந்தேகமாக இருக்கேன் உங்களுக்கு? நாம தான் தெரிஞ்சா தானே இருக்கிறோம். நம்ம உலக அனுபவத்தை தான் நம்ம இருக்கிறோம், தெரிஞ்சுக்கிற புத்தி அனுபவம் என்னங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம தலைப்படவே இல்லையே, தலைப்பட்டாதான் இதெல்லாம். தலைப்படுதல் தாமனா நாம செய்ய வேண்டியது என்னங்கிறத சொல்றாங்க. அதாவது நம்மளே குருநாதரா ஆக்கிறது முயற்சி செய்து பாட்டு பாடி வச்சிருக்காரு இல்லையா? அதேதான், அவ்வளவுதான். அதேதான், குருநாதர் தான் சிவம்னு என்ன வேண்டும், அதான் இந்த பாடலுடைய கருத்து. இப்போ குருநாதருடைய மேன்மையை சொல்லிட்டாரா, இப்போ தன்னுடைய குரு பரம்பரை வரலாறு அடுத்த பாடல் சொல்ல போறார். இந்த பாட்டு கொஞ்சம் குழப்பமான பாட்டு போல தான் இருக்கும். அடுத்த பாட்டு இனி வரக்கூடிய பாட்டும் இதே மாதிரி கொஞ்சம் சுத்தல்ல விட்ட பாட்டு தான். ஆனால் சொல்லிடுறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் அறிவு சென்ற அளவில் யான் இன்று அறிந்தபடி என் அறிவில் ஆர் அறிக என்று ஒருவன் சொன்னபடி சொல்ல கேள் என்று ஒருவன் சொன்னான் எனக்கு அதனை சொல்ல கேள் யான் உனக்கு அச்சொல் அப்படின்னா இந்த பாடலுடைய கருத்து. பாடல் தான் இந்த இடத்துல வரார். சொல்ல கேள்னார் கடைசி வரியில. யார்கிட்ட பேசிட்டு இருக்கார் அப்போ? யார்கிட்ட சொல்றார்? நம்ம கிட்ட சொல்றார். அந்த விஷயம் தெளிவா இருக்கும். அப்போ யார் சொல்றா? யாரு? வெரி குட். திருக்கடவுர் உய்ய வந்து தேவநாயனார். இவர் நூல் பாடுறாரு. அப்போ யார் நோக்கி பாடுறாரு? நம்ம நோக்கி பாடுறாரு. இப்போ பேச்சு யாருக்கும் நடக்குது? அவருக்கும் நமக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல தெளிவா இருக்கும் இல்லையா? அப்போ சொல்ல கேள் உனக்கு, யான் உனக்குன்னா நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கோன்ட்டார். இது வரைக்கும் நம்ம தெளிவா இருக்கும். எனக்கு அதனை சொல்ல இல்லையா? ஒருவன் சொன்னான் எனக்கு. அப்ப அவருக்கு ஒருத்தர் சொன்னார். அது யாரு? ஆளுடைய தேவநாயனார். புரிஞ்சுங்களா? இவரு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு யார் சொன்னது? அதான் சொல்லுகிறார். ஒருவன் சொன்னான் எனக்கு அதனை. அது யாரு? ஒருவன் அப்படிங்கிறது ஆளுடைய தேவனான எழுதி வச்சுங்க அந்த இடத்துல. அப்பதான் ஞாபகம் வரும். திரும்பி படிச்சீங்கன்னா இல்லையா? தெரியுது, படிப்பீங்கன்னு தெரியுது. திருப்பி பட்டுக்கிட்டு இதில் உள்ள பார்த்தீங்கன்னா சொல்றேன். அப்பா அந்த ஆளுடைய தேவனாருக்கு யார் சொன்னா? அவர் தான் இந்த பாட்டை சொல்றார். அவர் எப்படி சொன்னாரா? என் அறிவு சென்ற அளவில். என் அறிவு சென்ற அளவில் என்ன அர்த்தம்? அப்படி இல்ல, என் அறிவு இல்லாம போயிடணும். என்னுடைய அறிவுங்கிறது இல்லாம போயிடணும். நான் என்கிற பிரஜை இல்லாம போயிடணும். எல்லாமே சிவசிந்தனை, சிவபெருமான் தான் அப்படின்னு இருந்தா தான் உபதேசமே முதல்ல விளங்கும். நான் எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு நம்முடைய தற்போதம் நீங்கிறது அர்த்தம். அது தற்போதம். நான் எனக்கு அதை அப்படி செஞ்சிருக்கேன், அந்த நூலில் அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, அது அப்படி சொன்னாங்களே, அது இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, இது இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, அப்படின்னா பல விஷயத்தை ஏற்றி வைத்து கொண்டு குருநாதர் சொல்றதை ஏற்றுக்க முயற்சி பண்ணலன்னா அது விளங்காது எனக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? உபதேசம் வாங்கும் பொழுது நம்முடையது எல்லாவற்றையும் கழித்து ஓரமாக வச்சிடணும். அதான் என் அறிவு சென்ற அளவு. மெய்யறிவுனாலே இப்போ நம்மகிட்ட இருக்கிற அறிவு தான். மெய்யறிவுனா பெருமான் தான் எல்லாம் நினைக்கிறத மெய்யறிவு. அதனால என் அறிவு சென்ற அளவுனா என்ன அர்த்தம்? தற்போதம் போன பிறகு. அப்போ அடிப்படையில் உபதேசம் வாங்குறதுக்கு அடிப்படை காரணமே என்னதான்? தற்போதம் இல்லாமல் இருக்கும். எனக்கு ஒரு பிரஜை இருக்கு, நான் ஒரு ஆள் அப்படிங்கிற எண்ணமே முதல்ல இருக்கக்கூடாது. அதான் சைவ சமயத்தில், சைவ சமயம் திருநீர் உத்திராட்சம் தரிக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு அடிப்படை தகுதியை உயிர்களுக்கு, உலகத்தில் உள்ள அடியார்களுக்கு முன்பு நான் ஒரு பொருள் இல்லை என்கின்ற அடிப்படை உணர்வு அது இருந்தால் தான் அது தகுதி.
தாழ்வேணும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பரல் அறிவு அப்படிங்கிறது சாத்தியா சித்தியார் சொல்ல விளங்குதுங்களா? அப்போ என் அறிவு சென்ற அளவில் யான் என்று அறிந்தபடி, அப்போ சொல்ல வரவர் என்ன பண்ண, நான் எவ்வளோ அறிந்தனோ அறிந்தபடி என் அறிவில் ஆர் அறிக என்று ஒருவன் சொன்னபடி, அப்போ தன்னுடைய அவருடைய அந்த திருவேலூர் உயர்ந்த தேவநாயனாருடைய அறிவுல யார் இருக்கா, யார் இருப்பா, பதி இருப்பார் அப்படின்னு ஒருவன் சொன்னார் அவருக்கு. அப்போ யார் இது? இறைவனா இருக்கலாம், அவருடைய குருநாதராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அவர் சொல்லியிருக்கார். அந்த ஒருவன் யாரு? திருவேலூர் உய்யவந்த தேவநாயனாருடைய குருநாதர் அல்லது பதி. புரியுதுங்களா? அப்போ என் அறிவில் ஆர் அறிக என்று ஒருவன் சொன்னபடி சொல்ல கேள் அப்படின்னு அவர் யாருக்கு சொன்னாரு? ஆளுடைய தேவநாயனர் சொன்னார். வெரி குட், வெரி குட். ஏன்னா சொல்றது யாரு? திருவேலூர் உய்யவந்த தேவநாயனார். டயலாக் தான் இவருக்கு பேசிட்டு இருக்காரு. என் அறிவு சென்றபடி யான் என்று அறிந்தபடி என் அறிவில் யார் அறிக என்று ஒருவன், இவருடைய குருநாதர் இவருக்கு சொன்னபடி சொல்ல கேள் அப்படின்னு ஆளுடைய தேவனாருக்கு அவருடைய சொன்னார். சொல்ல கேள் என்று ஒருவன் சொன்னான் அப்படின்னு அந்த ஒருவன் தான் ஆளுடைய தேவனார். அந்த ஒருவன் யாருக்கு சொன்னான்? திருக்கடூர் உயர்ந்த தேவனார் சொன்னான், எனக்கு அதனை சொல்ல கேள் யான் உனக்கு அச்சொல் அப்படின்னு. விளக்கப்படுதுங்களா? அப்போ தான் குரு பரம்பரையை இந்த பாட்டை சொல்லிட்டார். விளக்கப்படுதுங்களா? நல்லா எழுதிக்கணும். முதல்ல வர 2வது வரியில் வர ஒருவன் திருவேலூர் உயர்ந்த தேவனாருடைய குருநாதர். விளக்கப்படுதுங்களா? என் அறிவில் ஆர் என் 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 என்று முதல் 2 வரையில தன்மை முன்னிலையில் வர்றது பூரா திருவேலூர் உயர்ந்த தேவநாயனார். அவருக்கு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு 2வது வரியில் வர ஒருவர் அவருடைய குருநாதர். அதை உனக்கு நான் சொல்றேன். அதான் பாட்டு கருத்து. எனக்கு ஒருத்தவங்க நல்லதை சொன்னாங்க, அந்த நல்லதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு என் குருநாதருக்கு அவர் சொன்னார், அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு தாத்தா பரம்பரை சொல்லிட்டார். அதேதான் அதேதான். அந்த ஒருவன் என்பது பதி என்று வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அதுதான் பதி பரம்பரையிலிருந்து வருது. அங்கிருந்து விளக்கப்படுதுங்களா? ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு திருவாசகம் சொல்லி அந்த ஒருவன் சுவாமி தான். அவன் ஒருவன்னா யார் அப்பா? அந்த பதி தான் யாருக்கு உபதேசம் பண்ணா? திருவேலூர் உயர்ந்த தேவனாருக்கு. அவரு அதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த பாடல கீழே இருந்து திரும்ப பாருங்க, தெரியும் உங்களுக்கு. யான் உனக்கு அச்சொல் சொல்ல கேள், அது நாம நூல் படிக்கிறவங்க. எனக்கு அதனை சொல்ல கேள் சொன்னான், எனக்கு அதனை. அப்போ எனக்கு நீங்க சொல்லப்படுவது இந்த நூலை சொல்லக்கூடியவராகிய திருக்கடூர் உயர்ந்த தேவனார். அவருக்கு சொன்னது சொல்ல கேள் என்று ஒருவன் சொன்னான், அது ஆளுடைய தேவனார். அவருக்கு யார் சொன்னா? ஒருவன் சொன்னான் என்று என் அறிவில் ஆறறிகை என்று ஒருவன் சொன்னபடி, அதுதான் திருவேலூர் உயர்ந்த தேவநாயனார். அவருக்கு தான் குருநாதர் சொன்னபடி ஆளுடைய தேவனாருக்கு சொன்னார், அதை நான் அவனும் சொல்றேன் அப்படின்னு பாட்டை முடிக்கிறாங்க. புரியுதா? பாட்டு புரிஞ்சு அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு இந்த பாட்டில் நோட் பண்ணிக்கிட்டா தான் பாட்டு திரும்ப படிச்சிங்கன்னா புரியுங்க. இல்லைன்னாக்க திரும்ப இதே குழப்பம் தான் நிற்கும் வந்து. அது யான் அப்படிங்கிறது நமக்காக இலக்கண அடிப்படையில் சொல்றாரு, நமக்கு எப்படி புரியும்? யான்னா யான் அப்படிங்கிற வார்த்தையில தற்போதும் கிடையாது. இப்ப அப்பர் சாமி தேவாரத்தில் என்பேன் நானே ஆறாமதே என்பேன் நானே என் ஐயாரண்ணே என்றேன் நானேலாம் பாடுறாரு. அப்ப நான் தான் தற்போது இருக்குன்னு அர்த்தமா? நான்பது நம்மளை குறித்துக் கொள்ளக்கூடிய தமிழ் வார்த்தை, அவ்வளவுதான். நான்னாலே அது தற்போதுன்னு அர்த்தம் ஆயிடாது. இப்ப நம்மளை எப்படிதான் குறிச்சிக்கிறது? இது இலக்கணம். உபதேசம் பண்றது சொல்றோம். தற்போதங்கிறது வேற, இது இலக்கண வார்த்தை பயன்பாடு தான். அது தற்போதமாக கணிக்க வேண்டியதில்லை. பாட்டு விளங்குச்சா? அடுத்த பாட்டு போலாமா? தெரியல, அது நீங்க தான் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்க ஆளுடைய தேவனார் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாட்டை நீங்க அப்படின்னு. சரி, அவ்வளோதான் பாட்டு. விளங்குச்சா? சந்தேகம் இருக்கா? இப்போதான் சாஸ்திரத்துக்குள்ள நுழையிறோம், பாயிர முடிஞ்சு. ஏன்னா உந்தியாரில் முதல் பாட்டு அகலமாயாரும் அறிவறித பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெற அப்படிங்கிறது திருவுந்தியார் பாட்டு. இவர் பாடின திருவுந்தியார் பாட்டு. அந்த பாட்டோடைய விளக்கமாக தான் இந்த பாட்டு பாடுறார். ஏன்னா அதோட உரை தானே இந்த பாட்டு.
அதில் உந்தியாரில் உள்ள பாடல்கள் தான் இங்கே வரும். நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்டர் படியாரை படிக்க 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 வீட்டில் போய் உந்தியாரை படித்து இதுக்கு எந்தெந்த பாட்டு மேட்ச் ஆகும்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் கலெக்டர் படியாரை படிச்சிட்டிங்கன்னா உந்தியாரை படிக்கிறது ரொம்ப எளிது. ஆமாம் ஆமாம். என்னங்கம்மா? சட்டி ஓட்டையா இருந்தால குழம்பு வச்சா அதான், கோழி குருடா இருந்தால குழம்பு ருசியாக வச்சாதா, அதே கதை தான். சட்டி ஓட்டதுல கொழுக்கட்டை வச்சாகணும், அதெல்லாம் பழமொழி. அதனால சட்டி ஓட்டையா இருந்தா தானே கொழுக்கட்டையே வேகும். ஹோட்டல் ஆச்சரில் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா எப்படி வேகும், ஆயில் வேற வராது. சரி சரி புரியுது இல்லையா? சரி, அப்போ நம்ம கிடைச்சிருக்கிற நேரத்துக்குள்ள அப்போ எப்படி பாடத்தை முடிக்க முடியாது. இவ்வளோதைக்கு நம்ம ஒன்றுக்கெல்லாம் பண்ணிட்டு இதுதான் இதை முடிச்சிட்டிங்கன்னா முந்தியாரை முடிச்சிடலாம், அவ்வளோதான், கையோட வேலை முடிச்சிடும். அகலமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டனன் கான் மாணவக என்னுடனாய் வந்து. பாடல் இப்ப கூட யார பார்த்து பாடுறாரு? மாணவக, மாணவனே அப்படின்னு யார அழைக்கிறாரு? இந்த நூலை யார் படிக்கிறாங்களோ அவங்கள அழைக்கிறார். எவ்வளவு கருணை பாருங்க. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஆச்சாரியன் வாழ்ந்தாரோ, நம்ம எண்ணி நாம் படிக்கும் பொழுது நம்மையும் அவர் பக்கத்தில் வச்சுக்கணும், கையை அப்படி பிடிச்சி என்னுடனாய் வா அப்படின்னு சாமி கிட்ட நான் உன்னை கூட்டு போறேன்னு எடுத்துட்டு போறார். எவ்வளோ கருணை அந்த பெருமானுக்கு இல்லையா? இந்த அதாவது இந்த ஆச்சாரியர்கள் கிடைக்கலன்னா நமக்கு சாமி எப்படி தெரியும்? சாமியை புரிந்து கொள்ள முடியுமா? அந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமா? சாமி இவ்வளோ எளிவந்த கருணை புறான் அப்படின்னு நமக்கு தெரியுமா? அவரு கூட இருந்து நமக்கு உபதேசம் பண்றது போலவே அந்த வார்த்தையை போட்டிருக்காங்க. மாணவக என்னுடனாய் வந்து, என் கூடவே வா, என் கூட இருந்து அவனை சொல்லித்தரேன், சாமியை காட்டுறேன் உனக்குன்னு சொல்லுறேன். அகலமாய் நின்ற இன்னும் 1 மணி நேரம் ஆயிட்டு போட்டிருக்கேன். தேநீர் அதான் அப்படிதான் இருக்கும். தேநீர் வந்துட்டுதா இல்லையா? வந்துட்டு இருக்க. அகலமாய் அப்படிங்கிறது, அகலம் அப்படிங்கிறது அகண்ட சச்சிதானந்த பரிபூரணமாக இருக்கக்கூடிய சொரூப சிவம், பரசிவம். அவர் என்ன பண்றாரு? நின்ற அம்பலத்து எங்கூத்தன். அப்போ அகலமா நின்னது யாரு? நடராஜர். அதை நடராஜர்னு ஏன் சொல்றாரு? திருவாரூர் சாமின்னு சொல்லியிருக்கலாம், திருவண்ணாமலை சாமின்னு சொல்லியிருக்கலாம், மதுரைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஏன் அம்பலத்து எங்கூத்தன்னு காட்டுகிறார்? வெட்ட வழிதான். ரைட், வெரி குட், வெரி குட். வேற என்ன தெளிவா சொல்லலாம்? பதில் அதுதான், நீங்க சொல்றது தான் பதில். என்ன தெளிவா புரியல? நடராஜர் தான் ஏன்னு சொல்றாங்க. அவரே உலகத்து ஏக்கமா இருக்காரு, நடராஜன் தான் இருக்காரா? சொக்கநாதர் இல்லையா? சொக்கநாதர் இல்லையா? ஆரூர் சாமி இல்லையா? திருவையாறு சாமி இல்லையா? ஏன் நடராஜான்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அம்பலத்தம் புத்தன்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன? 5 தொழில செய்கிறவர். ரைட், சரி, கிட்டத்தட்ட எல்லாம் உங்களுக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. இந்த தெளிவான ஆன்சர் என்ன அதுக்குன்னா, நடராஜா தான் பரசிவத்தினுடைய வடிவம். பரசிவத்துக்கு எந்த வடிவமும் இல்லை. அவர் பஞ்சகிருத்தியத்தையும் செய்யக்கூடியவர், பரசிவம் ஆகிய சொரூப சிவம். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? அது நம்மளால தெரியாது. அப்படிங்கிறதுக்காக டெமோ போல ஆடி காட்டுறார் சாமி. பஞ்சகிருத்தியத்துக்கும் தானே அதிபதி என்பதை காட்டுவதற்காக தான் நடராஜாவினுடைய நாட்டியம் இருக்கு. அதான் பல தினம் நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம். அப்போ பஞ்சகிருத்தியத்தையும் தானே காட்டுறதுனால அந்த நடராஜா வடிவம் மட்டும் பரசிவத்தினுடைய வடிவம்னு வச்சுக்க வேண்டியது. ஒரு கையில் உடுக்கை,
உடுக்கை ஒரு கையில், இடது கையில், வலது கையில் உடுக்க, அங்கையில் சங்காரம், தோற்றம் துடியதனில் அங்கையில் சங்காரம்னு பாடுது. பல்வ மாயதனை உதறி வலது வல்வினையை சுட்டு, இதெல்லாம் என்ன பாட்டுதெல்லாம் உண்மையிலக்கம்னு சாஸ்திரம் நடத்திருக்கேன், அது கேளுங்க, அப்பதான் புரியும். அது இந்த பஞ்சகிருத்தியத்தை செய்யக்கூடியவர் பரசிவம், அந்த பரசிவத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் நடராஜா. அதோடைய டெமான்ஸ்ட்ரேஷன் தான் அந்த நடராஜாவுடைய தாண்டவங்கிறது. அதனால தான் உணர்வின் நேர்பெறவரும் சிவபோகத்தை விழியினால் பருகினார் அப்படின்னு ஞானசம்பந்தர் பெரியபுராணம் சொல்லும். நடராஜ தரிசனம் பண்ணும்பொழுது சிவபோகமாகிய முக்தியின் பற்றி நேரடியாக அனுபவிக்க முடியும். அதை கண்ணால் பார்க்கணும்னா சிதம்பரத்தில் மட்டும் தான், வேறையும் கிடைக்காது. அதனால் சிதம்பரத்தில் ஆடுற நடராஜாங்கிறவர் 36 தத்துவத்தையும் கடந்திருக்கக்கூடிய சிவம் சக்தி, சுவாமி அம்பாள், நடராஜா சிவகாமி, அந்த சிவம் சக்திங்கிற வடிவம். அதனால தான் அகலமாய் நின்ற அம்பலத்தும் கூத்தன்னர். அப்போ பரசிவமானவர், அம்பலத்து கூத்தவரானவர் சகல மயம் போலன்னா அவர் என்னமோ நம்மளை போல சகஜமாக இருக்கிறது போல, நம்ம கூடவே இருக்கிறது போல இறங்கி வந்திருக்கார். அப்படின்னா அது என்ன கோலம்? வெரி குட், தடஸ்த கோலம் எடுத்திருக்கார். உலகில் தங்கி அப்படின்னா எல்லாவற்றிலும் கலந்துருக்கார். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்க வர்ற பரிபூரண ஆனந்தம் தாய்வான சாமிகள் பாட்டு, அதில் சொல்றார் எல்லாவற்றிலும் சாமி நிறைந்திருக்கிறார். இந்த டேபிளில் இருக்காரா? எங்கே இருக்கார்? சாக் பீஸு, பாட்டிலு இதெல்லாம் தான் இருக்குது டேபிளில். சாமி எங்கே இருக்கார்? எப்படி இருக்கார்? எப்படி இருக்கார் சாமி? இதில் எப்படி சொல்லுவீங்க? அது மாயையில் ஆனதில் சாமியால் ஆனதா? எப்படி? மாயையிலேருந்து சாமி உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காரு. மாயை சாமி கிட்ட இல்லையே, மாயை உயிர்கிட்ட இருக்கு. மாயை உயிரோடைய மாயிலேருந்து உலகத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு. அதில் சாமி எப்படி கலந்துருக்காருன்னு கேட்குறேன். சரி, அதெல்லாம் சரி. மாயை உலகம், மாயை இந்த டேபிளில் சாமி இருக்காருன்னு சொன்னால் எப்படி? எப்படி அது? சரி, ரைட்டு, கலந்துருக்கார். எப்படி, எங்கே கலந்தார், எப்படி கலந்தார்? திருவருள்னா அது எப்படி உலகத்தில் எப்படி கலந்துருக்குன்னு கேட்குறேன். இது மாயையா திருவருளா? இந்த டேபிள், இந்த சாக் பீஸுங்கிறது மாயையா திருவருளா? இந்த திருவருள் இருக்கா இல்லையா? எப்படி? அவ்வளோலாம் நீங்கள் போக வேண்டியதில்லை, ரொம்ப எளிமையான கேள்வி. இது மாயையா திருவருளான்னு கேட்குறேன். அப்போ மாயை இல்லையா? திருவருளாலே உலகம் ஆகிட்டுதா? சாமி மாயையிலேருந்து உலகத்தை படைச்சு கொடுத்தார். மாயையிலேருந்து உலகம் வருதுன்னா மாயை தானாக உலகம் ஆகிட வேண்டியதானே? ஏன் ஆகலை? திருவருளை செலுத்துறாரு, அதுதானே பதில். அதுக்கு திருவருள் அப்படிதான் இது உள்ள செலுத்தப்பட்டிருக்கு இல்லையா? மாயைக்குள்ள திருவருளை செலுத்தி சாக் பீஸா ஆகுன்னா தானே சாக் பீஸா ஆகும். அது டேபிளா நீ ஆகு, மரமா நீ ஆகு அப்படின்னு மாயை சாமி தன்னுடைய திருவருளை செலுத்தினாதான் அது மாயா மரமாவோ டேபிளாவோ பையாவோ எல்லாவோ ஆகும். அப்போ எல்லா பொருளையும் திருவருள் கலந்து நிற்குது. அதை தானே உங்கள்கிட்ட பதிலாக எதிர்பார்க்குறீங்க. அணுங்கிறீங்க, அணுக்குள்ள தொலை எலக்ட்ரானிக் புரோட்டான் எங்கேயே போயிட்டு இருக்கீங்க. ரெண்டும் கலந்துரு, ரெண்டோன்னு சொல்லணும், ரெண்டோன்னு சொல்லணும். இது திருவருளா மாயை, திருவருள் மாயை சேர்ந்தது தான் உலகம்னு சொல்லணும். மாயை மட்டும் உலகம் ஆகாது, திருவருள் மட்டுமே உலகம் ஆனதுன்னா உலகம் சடத்தன்மையோடு இருக்கு. அப்போ திருவருள் மயமாக இல்லை. அப்போ திருவருள் இல்லாமல் மாயையும் விரிவடையாது. அப்போ மாயையே திருவருள் விரிவடைத்து ரெண்டும் கலந்து தான் உலகம். அப்போ சகல மயம் போல அப்படின்னா திருவருள் உலகத்தில் கலந்து நின்று இவர் என்னமோ வடிவம் எடுத்து வந்திருக்கார். நமக்காக கருணை தானாக தந்ததென்று உந்தி வரனர். யாராவது போய் சாமி உயிர்களுக்காக நீங்கள் வடிவம் எடுத்து உலகத்தை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாங்களா? அப்போ எவ்வளோ கருணை! யாருமே சொல்லாமல் வந்து தானாக இறங்கி வரார். நான் என்கிட்ட வந்து நான் முதலமைச்சராக இருக்கேன், எனக்கு தரையில் கால் வைக்கணும்னா கூட எனக்கு ரெட் கார்பெட் போடுவாங்க.
எனக்கு எந்த விஷயம் இல்லை, எல்லாமே நான் கண்ணால் காமிச்சாலே அது தலையால் சேர்த்து அத்தனை பேர் ஆள் இருக்கான். அப்பேற்பட்டவன் நான் இறங்கி வந்து ஒரு சாக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு குழந்தைய தூக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெருமை இருக்கும் இல்லையா? அதுபோல தான் சுவாமி, அவர் எந்த விதத்துலேயும் மலமே இல்லாதவர். மலத்துக்குள்ளே தான் திருவருளை செலுத்தி உயிர்களுக்காக தன்னுடைய தரத்தை தாழ்த்து கொள்ளுகிறார். நமக்காக இறங்கி சாக்கடையில் நின்றுட்டு நம்மளை தூக்கி விடுறதுக்கு மேலே பார்க்குறார். விளக்கம் போகிறதுங்களா? என்ன ஸ்பெஷாலிட்டினா அவருக்கு மலம் பற்றாது, அதனால இறங்குறார். கொரோனா வார்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி தான். கொரோனா வார்டில் வேலை பார்த்தாலும் கொரோனா அந்த டாக்டருக்கு வரதுக்கு எத்தனை பேர் செத்து போனாங்க டாக்டர்? என்ன இப்போ கொரோனாவே வராது டாக்டர் யாராவது அர்த்தம் இருக்காங்களா? இல்லை. கொரோனா தொத்துனா தானே வரும், இல்லைனாக்கா வராது போகிறதில்ல. தொற்று எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் சுவாமிக்கு மலை தொற்று ஏற்படாது எப்பொழுதுமே, அதனால இறங்கி வருகிறார். நமக்கு வந்து கருணை செய்யலைன்னா அவர் யாரும் கேட்க போகிறாங்களா? கேட்க போகிறதில்லை. அதான் தானாக தந்தது. அதுதான் சொன்னார், சகல மயம் போல உலகில் தங்கி நிகழமாம். நிகழம்னா சங்கிலின்னு அர்த்தம், நிகழம்னா செயின் கயிறு அப்படின்னு அர்த்தம், பாசம்னு அர்த்தம். நிகழம்னா நிகழமாம் ஆணவ மூல மலம். மலத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, ஆணவ. அது ஏன் மூல மலம்னு சொல்றார்? எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமா இருக்கார். ஆணவ மூலமலம் அகல ஆண்டானன் கான். அவர் வடிவெடுத்து வந்து நம்மை ஆண்டார். மாணவக என்னுடனாய் வந்து. என்னுடனாய் வந்து என்ன அர்த்தம்? நான் 100 பாடல் பிடிக்கிற வரைக்கும் என் கூடவே எங்கேயும் வெளில போயிடாத அப்படின்னு இருக்கார். எல்லாம் புரியுதுங்களா? புரிஞ்சுதா அந்த பாட்டு? சுவாமி தடத்து சுரூபலட்சணம் தடத்தில் அவங்க எடுத்துருக்காரு, அவ்வளோதான். எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எதற்காக? ஆணவ மூலமலம் அகலுவதற்காக சாமி தான் இறங்கி வந்திருக்கார். நிகழம்னா சங்கிலி, நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கக்கூடிய ஆணவ மலம்னு அர்த்தம். அதான் பாடல். விளங்குதா? அடுத்த பாட்டு போகலாமா? அடுத்த பாட்டு தெரியல, போகலாம். வந்துட்டு அவர்கள் எனக்கு தெரியல, பிரேக் விட்டு தான் ஆகணும், டைம் ஆகிட்டு.